வணக்கம் நண்பர்களே. இது வாழ்க்கையின் யதார்த்தம் நாவல். அம்மா அம்மா, கன்றின் குரலை கேட்ட பசுவாக திரும்பினாள் அன்பரசி. மகன் விஜயேஷ் ஒரு அவசரத்தோடு சமையல் அறைக்குள் நுழைந்தா. வானலியில் கொதி எண்ணெயில் போட்ட பூரி மாவு புஷ் என்று உப்பலாக வந்தது. வலைக்கரண்டியால் அதை எடுத்து தட்டில் போட்டுவிட்டு மகனிடம் திரும்பினாள். என்ன விஜய்? என்னோட நண்பர்கள் கொடைக்கானல் போகிறாங்கம்மா, நானும் போகிறேன். போயிட்டு வா சொன்ன அன்பரசி மீண்டும் வட்டப்படுத்தி வைத்திருந்த மாவை எடுத்து வானலியில் போட்டாள். பூரி புஷ் என்று மேல் எழும்பியது. அதை எடுத்து தட்டில் வைத்துவிட்டு கேஸை அணைத்தாள். திரும்பினாள். போன்னு சொன்னால் போதுமாம்மா, வேற என்ன சொல்லணும்? எனக்கு பணம் வேணும்மா. எவ்வளவு? ஒரு 100 ரூபாய் வேணும். இரு வர்றேன் என்று அன்பரசி பீரோவை திறந்து பணம் எடுத்து வந்து மகனிடம் நீட்டினாள். முகம் மலர்ந்த விஜயேஷ், ரொம்ப தேங்க்ஸ்மா. சட்டென்று மகனை நிமிர்ந்து பார்த்தாள். விஜய், இப்போ நீ கையை நீட்டி வாங்கிய பணம் உனக்கு கௌரவத்தை கொடுக்காதுப்பா. விழுக்கென்று நிமிர்ந்து அம்மாவை பார்த்தான். புருவங்களை உயர்த்தினான். நீ என்னம்மா சொல்கிற? உங்கள் அப்பா அரசு உத்தியோகத்தில் இருக்கார். வயசு இப்போ 55 ஆகுது. இன்னும் 3 வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. அவர் சம்பாதிச்ச பணம்டா இது. லேசாக முகம் மாறினா விஜயேஷ். நான் வேலை வெட்டி இல்லாதவன்னு குத்தி காட்டுறியாம்மா? இல்லை விஜய், நான் உன்னை குத்தி காட்டுறேன். உனக்கு வயசு 31 ஆகுது. ஒரு குடும்பத்தை தாங்க வேண்டிய வயசு. நான் என்ன வேலைக்கு போகாமலா இருந்தேன்? சரி போய் என்னாச்சு? எனக்கு எதுவும் பிடிக்கல. ஏன்? அம்மாவின் முகம் பார்த்து கேட்டான். நீ புரிஞ்சுதான் பேசுறியாம்மா? பரவாயில்ல, இன்னொரு தடவை தான் சொல்லு. நீங்கள் என்ன எம்ஏ படிக்க வச்சிங்க? பாரத் இன்ஜினியரிங் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலைக்கு சேர்ந்தேன். அந்த கம்பெனி முதலாளி என்னடான்னா, காரை எடுத்துகிட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வா, ஸ்கூல்லேருந்து குழந்தைங்களை அழைச்சிட்டு வா, ரயில்வே ஸ்டேஷன் போய் என்னோடய கொழுந்தியால் கூட்டிக்கிட்டு வான்னு சொல்கிறாரு. நான் என்ன சூப்பர்வைசரா இல்லை பியூனா? தனியார் கம்பெனினா அப்படி தாண்டா இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து தானே போகணும். கொதிப்போடு கேட்டான் விஜயேஷ். எப்படிம்மா? கம்பெனி முதலாளி எனக்கு முதுகு தேய்ச்சி விடுன்னா தேய்ச்சி விடுவா? சி, ஏன்டா இப்படி அசிங்கமாக பேசுகிற? பின்ன என்னம்மா நீ? சரி, ஒரு ஆடிட்டர் கம்பெனிக்கு வேலைக்கு போனியே, அங்கே என்னாச்சு? அந்த கம்பெனி சுத்த ப்ராடுமா. என்ன போய் கணக்கு எழுத சொல்கிறாங்கம்மா? பிடிக்கல, வந்துட்டேன். அப்படின்னா உனக்கு கலெக்டர் உத்தியோகம் தான் வேணுமா? கலெக்டர் உத்தியோகம் வேண்டாமா, கண்ணியமாக மனசுக்கு திருப்தியாக ஒரு வேலை கிடைச்சா போதும்மா. இருடா, உன்னை சக்தி கூப்பிட்றான், என்னன்னு கேட்டுட்டு வரேன் என்று அன்பரசி முன்னறைக்கு வந்தாள். சக்திகுமார் ஆஃபீஸ் போக தயாராக இருந்தான். கூடவே அவன் மனைவி கனகாம்பாவும் தயாராக இருந்தாள். என்னடா சக்தி? கனகாவோட அம்மாவுக்கு இடுப்பு சுளுக்கிடுச்சான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் ஃபோன் பண்ணாங்க. கனகாவை அவங்க வீட்டில் விட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் போகிறம்மா. வர்றப்ப அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரி, ஸ்கூலுக்கு போயிருக்கிற உன் பையனை யார் போய் கூட்டிகிட்டு வருவா? ஏன் விஜய் இருக்கானே, அவன் கொடைக்கானல் போகிறான். உத்தியோகத்துக்காக கொடைக்கானல் போகிறான். நாளைக்கு போகட்டுமே என்றார் சக்திகுமார். அன்பரசிக்கு லேசாக கோபம் எட்டி பார்த்தது. அவன் ஃப்ரெண்ட்ஸோட கொடைக்கானல் போகிறான். நீ தான் உத்தியோகத்துக்கு போறியே, ஒரு அரை நாள் லீவு போட்டுட்டு உன் மகளை போய் கூட்டிக்கிட்டு வா. ஏம்மா இப்படி கோபப்படுற? பின்ன அவன் வேலை வெட்டி இல்லாமல் ஊரை சுற்றுறான்னு குத்தி காட்டுறியா? கனகாம்பரி கணவனின் கையை பிடித்து இழுத்து கண்களால் முறைத்தாள். வாயை கொடுத்து வாங்கிக்கிறீங்க என்று ரகசியமாக கிசுகிசுத்தாள். சரி சரி, உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போ. சாயங்காலம் நானே போய் உன் மகனை கூட்டிகிட்டு வரேன். நான் வர்றேம்மா. வர்றேன் அத்தை. சரி, போயிட்டு வாங்க என்றாள் அன்பரசி. அவர்கள் புறப்பட்டதும் விஜயேஷ் முன்னறைக்கு வந்தான். பாசமுடன் மகனை பார்த்தாள். ஏம்மா இப்படி பார்க்குற என்றான் விஜயேஷ். இல்லடா விஜய், எந்த தாயும் மூத்த மகன் மேலே தான் பாசம் வைப்பாங்க. ஆனால் நான் உன் மேலே அதிகமாக பாசம் வச்சுட்டேன்டா, அதுதான் தடுமாறி நிற்கிறேன். ஏம்மா, உங்கள் அண்ணனுக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆயிடுச்சு. 4 வயசில் ஒரு பையன் இருக்கான். இப்போ அவன் கூட ப்ரீகேஜி படிச்சிட்ருக்கான். ஆனால் இன்னும் உனக்கு ஒரு கல்யாணம் ஆகலையேடா. உதடுகள் கலையாமல் சிரித்தான் விஜயேஷ். கல்யாணம் தான் வாழ்க்கையாம்மா? வாழ்க்கையில் கல்யாணம் வேணுண்டா நானும் உங்கள் அப்பாவும் வயசானவங்க, எத்தனை நாளைக்கு உங்க கூட இருப்போம்? உனக்கு ஒரு துணை வேணுண்டா விஜய். எங்களுக்கு பின்னால் உன்னையும் உனக்கு பிறக்க போகிற குழந்தையும் தாங்கி பிடிக்க உனக்குன்னு ஒருத்தி வேணுண்டா. படக்கென்று குளியலறை கதவு திறந்து துண்டால் முகம் உடம்பெல்லாம் துடைத்து கொண்டே வெளியே வந்தார் முருகானந்தம். என்ன அன்பு, உன்னோட செல்ல மகன் என்ன சொல்கிறான்? அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கொடைக்கானல் போகிறாங்களா, இவனும் போகிறேங்கிறான். இப்படியே ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தால் எப்படி உருப்படுவான்? அவரை கண்களால் முறைத்தாள் அன்பரசி. அவனை ஏன் இப்படி திட்டுறீங்க?
நான் திட்லடி, நாளைக்கு நடக்க போகிற உண்மையை சொல்கிறேன். இந்த வார்த்தை இப்போ கசக்கலாம், பின்னால் இந்த வார்த்தை ஒரு வேதமாகும். சரி, நான் சாமி கும்பிட போகிறேன், டிஃபன் எடுத்து வை என்று பூஜை அறைக்குள் நுழைந்து கொண்டார். அன்பரசி மகனிடம் திரும்பினார். விஜயேஷின் முகம் வாடியிருந்தது. விஜய், ஏண்டா வருத்தப்படுற? விடு, அப்பா தானே பேசிட்டு போகட்டுமே, நீ புறப்படு. இன்னும் 2 பொரி போட்டு தரட்டுமா? வேண்டாம்மா, ஏற்கனவே வயிறு ரொம்பிடுச்சு, நான் புறப்படுறேம்மா. பார்த்து போயிட்டு வாடாப்பா. சரிம்மா. போகும் விஜயேஷையே பார்த்து கொண்டிருந்தாள் அன்பரசி. கண்களில் ஏனோ நீர் மிதந்தது. பூரியை பீத்து மசாலாவில் தோய்த்து சாப்பிட்டு கொண்டிருந்தார் முருகானந்தம். என்னங்க, மெதுவாக வார்த்தைகளை இறக்கினாள் அன்பரசி. சொல்லு. நம்ம மூத்த பையன் சக்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கான். சந்தோஷமாக தானே இருக்கான். ஆனால் நம்ம விஜய் அப்படி இல்லையே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? லேசாக கோபப்பட்டால் அன்பரசி. ஒரு தகப்பன் மாதிரி பேசுங்க. ஒரு தகப்பனோட கடமை என்ன தெரியுமா? பெத்த பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறது. அதை நான் செஞ்சாச்சு. படிக்க வச்சா மட்டும் போதுமா? வேற என்ன செய்யணும்? ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். மனைவியை நிமிர்ந்து பார்த்தார் முருகானந்தம். அதுக்கு ஒரு தகுதி வேணும் அன்பரசி. என்ன தகுதி வேணும்? விஜய் MA படிச்சிருக்கான், வயசு 31 ஆகுது. இது மட்டும் போதாது அன்பரசி, கட்டிட்டு வர்றவளை வச்சு காப்பாற்றி தர தகுதி வேணும். உத்தியோகம் புருஷ லட்சணம். இதுக்கு முன்னால் ஒரு இடத்துல பொண்ணு பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? இருக்குது. அப்போது இவன் ஆடிட்டர் கம்பெனியில் வேலைக்கு இருந்தான். பெண் வீட்டுக்காரங்களுக்கு இவனை ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லாம் கூடி வர்ற நேரத்தில் வேலையை விட்டுட்டான். இது தெரிஞ்ச பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க? 2 பேரோட ஜாதகம் பொருந்தி வரல, அதை தான் நீங்கள் வேறு இடம் பாருங்கன்னு முகத்தில் அரைஞ்சாப்பில் சொல்லிட்டாங்கல்ல. ஏன் தெரியுமா? ஒரு ஆம்பளைக்கு உத்தியோகம் இல்லைன்னா எந்த தகப்பனுமே தன் பொண்ணை தரமாட்டான். வார்த்தைகள் வேதனையை சுமந்து வந்தது. அப்படின்னா விஜயோட நிலைமை? ஒரு நல்ல உத்தியோகத்தை தேட சொல்ல அடுத்த நிமிஷமே பொண்ணு பார்க்க வர்றேன் என்று சொல்லிவிட்டு முருகானந்தம் கையை கழுவி கொண்டு எழுந்தார். அன்பரசியின் விழிகளில் நீர் பூத்தது. இவர் கையை கழுவினது எச்சிலையா இல்லை விஜயின் கல்யாணத்தையா? பெற்ற தாயின் மனது மெல்ல மெல்ல துடித்தது வலியால். எல்லாரும் புறப்பட்டு போன பின் சகல வேலைகளும் முடித்து கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று தோன்றியது. காற்றாடியை சுழல விட்டு படுக்கையில் போய் படுத்தாள் அன்பரசி. அழைப்பு மணி ஒரு பறவையாக மாறி கத்தியது. இந்த நேரத்தில் யாராக இருக்கும்? ஒருவேளை விஜயேஷ் திரும்பி வந்திருப்பானா? போய் கதவை திறந்தாள். நமஸ்காரம் அன்பரசி அம்மா. ஒரு பெரிய சிரிப்போடு கையெடுத்து கும்பிட்டார் தரகர் வேலுமணி. வாங்க தரகரை, உள்ளே வாங்க. கதவை அகலப்படுத்தி திறந்து விட்டாள் அன்பரசி. உள்ளே வந்து சோஃபாவில் உட்கார்ந்தார். ஒரு டம்ளர் காப்பி போட்டு தரட்டுமா தரகரே? 5வது நிமிடம் ஆவி பறக்க காப்பி வந்தது. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க தரகரே? காப்பி மனம் தூக்குது அன்பரசி அம்மா. குடிச்சிட்டு சொல்கிறனே. மெல்ல சிரித்தாள் அன்பரசி. பரவாயில்ல, குடிச்சிட்டே சொல்லுங்க. காப்பியை சொட்டு சொட்டாக ருசித்து குடித்து காலி டம்ளரை டீப்பாயின் மேல் வைத்துவிட்டு நிமிர்ந்தார் தரகர் வேலுமணி. மேல் துண்டால் வாயை துடைத்து கொண்டு பேச ஆரம்பித்தார். எல்லாம் நல்ல விஷயந்தான் அன்பரசி அம்மா. காரமடையில் ஒரு வரன் பார்த்துருக்குறேன். பொண்ணோட அப்பா மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியர். இன்னும் 2 வருஷத்தில் ஓய்வு பெற போகிறாரு. அம்மா தங்கமான குணம். பொண்ணு பேர் சௌமிதா. MSc படிச்சிருக்கா. கம்ப்யூட்டரும் தெரியும். ரொம்ப புத்திசாலி பொண்ணு. நல்ல குடும்பம். அன்பரசியின் முகம் மெல்ல மெல்ல வாடியது. அன்பரசி அம்மா, ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்குது? விஜய்க்கு இன்னும் வேலை அமையிலேயே தரகரே. அதனால் என்ன? விழுக்கென்று நிமிர்ந்து தரகரை பார்த்தாள். ஏற்கனவே பட்ட அவமானம் போதாதா? இன்னொரு அவமானம் தேவையா? கடகட என்று சிரித்தார் வேலுமணி. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. நாம் ஒரே ஒரு பொய் தானே சொல்ல போகிறோம். திடுக்கிட்டாள் அன்பரசி. என்னது ஒரு பொய்யா? அம்மா அன்பரசி அம்மா, ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு குமஸ்தா வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லிடுவோம். எங்கன்னு கேட்டு விசாரிக்க மாட்டாங்களா? விசாரிக்கட்டுமே, அதை நான் பார்த்துக்கிறேனே. பயத்தால் வார்த்தைகள் தடுமாறி வந்தது. வேண்டாம் தரகரே, எனக்கு பயமாக இருக்குது. உங்கள் மகனுக்கு கல்யாணம் ஆகணுமா வேண்டாமா? ஆகணும். அப்போ நான் சொல்கிறத கேளுங்க அன்பரசி அம்மா. உங்கள் இளைய மகன் மேலே நீங்கள் எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஒத்துழைச்சா இந்த விஷயத்த நல்லபடியாக ஜெயிச்சு காட்டலாம். எங்கள் வீட்டுக்காரர் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரே தரகரே. மெல்ல புன்னகைத்தார் வேலுமணி. பழியை என் மேலே போட்டுடுங்க. தரகர் எல்லா விஷயத்தையும் பொண்ணு வீட்டில் சொல்லிட்டாரு. அவங்க இதுக்கு சம்மதிச்சு தான் பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிடுங்க. தரகர் சொல்கிறாருன்னு சொல்லுங்கள், மற்றதை நான் பார்த்துக்கிறேன்.
பொடி பொடியாக வியர்த்து போன முகத்தை புடவை தலைப்பால் துடைத்து கொண்டாள். என்னவோ எனக்கு பயமாகவே இருக்குது. இதில் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைம்மா. வர்ற ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள், பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணுறேன். வந்து பாருங்கள். பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சி போச்சுன்னா வேலை 2ஆம் பட்சம் ஆகிடும். பொண்ணோட அப்பாவே உங்கள் மகனுக்கு ஒரு நல்ல வேலைக்கும் ஏற்பாடு பண்ணலாம், இல்லை தொழில் பண்ண ஏதாவது உதவி பண்ணலாம். நாளைக்கு நிலைமை எப்படி வேணும்னாலும் மாறலாம் இல்லை அன்பரசி அம்மா? விழிகளை அகல விரித்தாள். பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படி செய்வாங்களா தரகரே? நிறைய இடத்துல நடக்குதுமா. அப்போது விஜிக்கு நல்ல வேலை வாங்கி தருவாங்களா? மனசுக்கு பிடிச்சிட்டா எதுவும் நடக்கும் அன்பரசி அம்மா. நம்பிக்கை இல்லாமல் சொன்னால் அன்பரசி. உங்களைத்தான் நம்பியிருக்கேன் தரகரே. பிரச்சனை எதுவும் வந்துடாத. கவலையை விடுங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். சனிக்கிழமை மதியம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். எழுந்து கொண்டார் தரகர். ஆகட்டும் தரகரே. தரகர் வேலுமணி புறப்பட்டு போனாலும் அன்பரசியின் மனம் ஏனோ படபட என்று அடித்து கொண்டது. பாவம் அன்பரசி. மகன் மேல் கொண்ட பாசத்தால் அந்த குடும்பமே கேவலப்பட்டு நிற்கப் போகிறது. காரமடை ஞாயிற்றுக்கிழமை ரங்கநாதர் கோவிலுக்கு அருகில் இருந்த அந்த வீடு சந்தோஷத்தில் களை கட்டியிருந்தது. வாசலில் விதவிதமாக கலர் கோலங்கள் போடப்பட்டு வீட்டின் உள்ளே மாக்கோலங்கள் வரையப்பட்டு சோஃபா நாற்காலிகள் ஒழுங்குபடுத்தப்பட்டு புதிய பாய்கள் விரிக்கப்பட்டு பெண்ணின் தந்தை சுகநேசன் பார்வைகள் அடிக்கடி வாசல் பக்கம் போய் வர இவரது மனைவி நீலவேணி பரபரப்பாக அங்கும் இங்கும் நடை பயில இவளுக்கு துணையாக பக்கத்து வீட்டு பெண்கள் 2-3 பேர் வந்து அமர சௌமிதா அலங்காரம் தரித்து காத்திருந்தாள். சரியா 11 மணிக்கு அவர்கள் வீட்டு முன்னால் ஒரு பச்சை நிற கார் வந்து நிற்க அதிலிருந்து தரகர் உட்பட 5 பேர் இறங்கினார்கள். விஜயேஷ், அவன் பெற்றோர்கள், அண்ணன், அண்ணே. சுகநேசன் முகம் மலர்ந்தது. சிரிப்பை உதடுகள் தந்து கைகளை கூப்பி வணக்கம் தெரிவிக்க, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வந்தவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். ஆண்கள் சோஃபாவிலும் நாற்காலியிலும் இடம் பிடிக்க அன்பரசியும் கனகாம்பரியும் பாயில் உட்கார்ந்தார்கள். நீலவேலி முன்னறைக்கு வந்து பொதுவாக எல்லாரையும் பார்த்து கும்பிட்டாள். வாங்க எல்லாரும் வாங்க என்று சொல்லிவிட்டு திரும்பினாள். துணைக்கு வந்த பெண்கள் சின்ன சின்ன தட்டுகளில் இனிப்பு காரங்கள் என்று கொண்டு வந்து எல்லாருக்குமே கொடுத்தார்கள். 5வது நிமிடம் கரையும் அந்த வினாடியில் ஒரு அழகு சிலை பாந்தமாக பட்டுப்புடவை உடுத்தி அலங்கார தேராக அசைந்து மெல்ல பாதம் பதித்து சிவந்து நிற்கையில் பெரிய தட்டில் காப்பி டம்ளர் சுமந்து நிமிர்ந்து எல்லாருமே பிரமித்து போனார்கள். அந்த அழகு பதுமை நீட்டிய காப்பி டம்ளரை எடுத்துக்கொண்டே. அழகு புயல் அனைவரிடமும் திகைப்பை ஏற்படுத்தியது. விஜயேஷ் காப்பி டம்ளரை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்தா. சௌமிதாவின் முகம் பிரகாசிக்க அவள் மெல்லிய உதடுகள் லேசாக பிரிந்து ஒரு மாய புன்னகை வெளியே உழவ தன்னுள் மெல்ல கரைந்து கொண்டிருந்தான் விஜயேஷ். சௌமிதா அங்கிருந்து மறைந்ததும் தன்னுள் இதயம் தொலைந்தது போல உணர்ந்தா. சுகநேசன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்தார். எல்லார் முகத்திலும் திருப்தி தெரிந்தது. முருகானந்தம் சந்தோஷ முகத்தோடு நிமிர்ந்தார். சுகநேசனை பார்த்து சொன்னார், பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் அபிப்பிராயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? சுகநேசன் திரும்பி கதவோரம் நின்றிருந்த மனைவி நீலவேணியை பார்த்தார். பார்வையால் கேட்டார், பிடிச்சிருக்கா? நீலவேணியும் தலையாட்டி சம்மதம் சொன்னாள். மௌன பாஷையில் பிடிச்சிருக்கு. மீண்டும் முருகானந்தம் பக்கம் திரும்பினார். எங்களுக்கு உங்கள் மகனை பிடிச்சிருக்கு, அதனால் நான் வெளிப்படையாகவே பேசிடுறேன். என் பொண்ணு சௌமிதா எம்எஸ்சி படிச்சிருக்கா, கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கா. ஒரே பொண்ணுன்னு வேலைக்கு அனுப்ப விருப்பம் இல்லை. அவளுக்குன்னு 60 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்கோம். பேங்க்கில் 7-8 லட்சம் ரொக்கம் இருக்குது. ரிட்டையர் ஆனால் எனக்கு வர்ற பணம், இந்த வீடு எல்லாமே என் பொண்ணுக்கு தான். வேறு என்ன வேணுமோ கேளுங்க. முருகானந்தம் அசந்தே போனார். தயக்கமாக வார்த்தைகளை இறக்கினார். நீங்கள் இவ்வளோ தூரம் இறங்கி வந்ததே பெருசு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேணும்னா மாப்பிள்ளைக்கு ஆஃபீஸ் போய் வர நல்ல மாடலில் ஒரு காரும் வாங்கி கொடுத்துட்றோம். பேபே என்று விழித்தார் முருகானந்தம். என்ன, ஆஃபீஸ் போக கார் வாங்கி தர்றீங்களா? ஏன், ஆஃபீஸ் ரொம்ப பக்கமா? மறுபடியும் பேபே என்று விழித்தார். அது என் மகன் எந்த வேலைக்கும் போகலை. சுகநேசன் திடுக்கிட்டார். என்ன, உங்கள் மகன் எந்த வேலைக்கும் போகலையா? ஏதோ ப்ரைவேட் கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறதா சொன்னாங்களே. இல்லை சார், இப்போ என் மகன் சும்மா தான் இருக்கான். தரகர் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறதா என் மனைவி சொன்னாங்களே. விற்றென்று சுகநேசனின் முகத்தில் கோபம் ஏறியது. என்ன விளையாடுறீங்களா என்றவர் அதே கோபத்தோடு தரகர் பக்கம் திரும்பினார். தரகு, என்ன இது? வார்த்தைகள் துண்டு துண்டாக வர தரகர் வேலுமணி, அது மாப்பிள்ளை ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு தான் இருந்தார். அந்த வேலை பிடிக்காததால் விட்டுட்டு வேறு வேலை தேடிட்டுருக்கிறாரு. சீக்கிரமே ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும். உதடுகள் துடிக்க முருகானந்தத்திடம் திரும்பினார் சுகநேசன். என்னங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கா? ஒரு தரகர் சொன்னாருன்னு காரை போட்டுக்கிட்டு வந்துட்டீங்களே. விசாரிக்க வேண்டாமா? எந்த தகப்பனாவது வேலை வெட்டி இல்லாதவனுக்கு பொண்ணை தருவானா?
முருகானந்தம் உடம்பெல்லாம் கூசி போனார். மன்னிச்சுக்கங்க, தவறு எங்கள் பக்கம்தான், விசாரிக்காதது தப்பு தான். வார்த்தைகள் சூடாக விழுந்தன. தப்புன்னு சொல்லிட்டா போதுமா? நாளைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு 4 பேர் கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? சக்திகுமார், கனகாம்பரி, அன்பரசி எல்லாருமே அவமானத்தால் தலை கவிழ்ந்து உட்கார்ந்திருந்தார்கள். கத்தினார் சுகணேசன். மரியாதை எழுந்திருச்சு போயிடுங்க. எல்லாருமே தளர்ந்து போய் எழுந்தார்கள். அதே சமயம் தன் அறையிலிருந்து ஒரு புயலாக வெளிப்பட்டாள் சௌமிதா. எல்லாரும் கொஞ்சம் இருங்க. புறப்பட்டவர்கள் திரும்பி பார்த்தார்கள். அந்த அழகான முகத்தில் கோபம். விற்றென்று அப்பாவிடம் திரும்பினாள் சௌமிதா. அப்பா, நீங்களா இப்படி வீடு தேடி வந்தவங்களை இப்படியுமா கேவலப்படுத்த முடியுது? நானா கேவலப்படுத்தினேன்? அவங்க தான்மா வீடு தேடி வந்து நம்ம கேவலப்படுத்துகிறாங்க. அவங்க என்னப்பா கேவலப்படுத்தினாங்க? மாப்பிள்ளை ப்ரைவேட் கம்பெனியில் அக்கௌண்டன்ட்னு போய் சொன்னாங்கல்ல, இது நம்ம கேவலப்படுத்துகிற மாதிரி இல்லையா? அப்பாவின் முகம் பார்த்து கேட்டாள் சௌமிதா. மாப்பிள்ளை சம்பந்தப்பட்டவங்க யாராவது அதை சொன்னாங்களாப்பா? விழித்தார் சுகணேசன். இல்லை, அப்படின்னா தப்பு அவங்க மேலே இல்லைப்பா. மகள் மீது கோபத்தை திருப்பினார். அப்போது தப்பு என் மேலன்னு சொல்றியா? ஆமாம்ப்பா. கதி கலங்கி போனார் சுகணேசன். சௌமிதா, நீ என்ன சொல்கிற? நிதானமாக பேசினாள் சௌமிதா. ஆமாம்ப்பா, தப்பு உங்கள் மேலே தான். பெண்ணை பெற்றவங்க நீங்கள், உங்களுக்கு தான்ப்பா அக்கறை வேணும். தரகர் சொன்ன மாப்பிள்ளை நல்லவரா கெட்டவரா, உத்தியோகம் பார்க்குறவரா இல்லையா, குடும்பம் நல்ல குடும்பமா இல்லையா? திடுதிப்புன்னு இவங்க நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிலையே. உங்கள் சம்மதம் வாங்கி அனுமதி கேட்டுத்தானே வந்தாங்க. ஏன்பா இவ்வளவு வேகம்? தேவையாப்பா இந்த கோபம்? சௌமிதாவின் இந்த கடைசி வார்த்தைகளால் அடிபட்டு துவண்டு போனார் சுகணேசன். வார்த்தைகள் நெஞ்சுக்குள்ளேயே ஊமையாகி போனது. சௌமிதா அவர்களை நோக்கி திரும்பினார். இப்போது அவள் முகத்தில் கோபமில்லை, தவறுக்கு வருந்தும் வேதனை இருந்தது. அப்பா என் மேலே வச்சிருக்கிற பாசத்தால் அப்படி பேசிட்டாரு. அவருக்காக நான் உங்கள் எல்லார்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களை மன்னிச்சிடுங்க. சௌமிதாவின் வார்த்தைகள் அவர்களின் கோபங்களை இறக்கி வைத்தது. மெல்ல வார்த்தைகளை இறக்கினார் முருகானந்தம். பரவாயில்லம்மா, தப்பு எங்கள் பேர்லேயும் இருக்குது, நாங்கள் வர்றோம். அன்பரசி சௌமிதாவின் முகத்தை ஏக்கத்தோடு பார்த்தால். எவ்வளவு அற்புதமாக பேசுகிறாள்! எப்படி நாசுக்கா தந்தைக்கு புத்திமதி சொல்கிறாள்! வீடு தேடி வந்தவர்களின் மனம் புண்பட்டு போகக்கூடாது என்று எப்படி துடிக்கிறாள்! தரகர் தப்பு செய்தாலும் ஒரு நல்ல பெண்ணைத்தானே விரல் நீட்டி காட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட பெண் விஜய்க்கு மனைவியாக வாய்த்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும்! முருகா, என் பிரார்த்தனையை நிறைவேற்றுப்பா. நீ எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணுமா என்று மெல்ல வாழ்த்து சொல்லிவிட்டு அவர்களோடு நடந்தாள் அன்பரசி. சோஃபாவில் தளர்ந்து போய் உட்கார்ந்திருந்தார் சுகணேசன். அவரை நெருங்கினாள் சௌமிதா. மெல்ல பாசக்குரலில் சொன்னாள். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. உங்களால் மற்றவங்க மனசு காயப்படக்கூடாதுன்னு தான் அப்படி பேசினேன். சாரிப்பா சொல்லிவிட்டு தன் அறை நோக்கி நடந்தாள். ஆனால் விதி அவளை வேறு விதமாக வழி நடத்தப் போகிறது. வீட்டிற்குள் நுழைந்தது முகத்தை இழுத்து கொண்டு தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் கனகாம்பரி. சக்திகுமார் அம்மாவை பார்த்து கத்தினா. ஏம்மா இப்படி பண்ணின? எப்படி எங்களையெல்லாம் கேவலப்படுத்தவா அங்கே கூட்டிகிட்டு போனேன்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் ஏன் இதை பெருசுப்படுத்துகிற? என்ன பெருசுப்படுத்துகிறேன்னா? கேவலப்பட்டு ஒரு புழுவாக துடித்த துடிப்பு எனக்கு தானம்மா தெரியும். அப்போ உன்னை பெற்ற தாயோட வேதனை மட்டும் உனக்கு தெரியலையா? என்னம்மா உன்னோட வேதனை? நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க, ஆனால் விஜய் மட்டும் தனிமரமாக நிற்கிறானேடா, அதுக்கு நாங்கள் கேவலப்படணுமா என்று எரிச்சலோடு கேட்டான் சக்திகுமார். ஏன் உன் தம்பிக்காக கொஞ்சம் கேவலப்பட்டா என்ன தப்பு? இதென்னம்மா நியாயம்? ஒரு வேலையை தேடிக்காமல் ஊரை சுற்றிட்டு இருக்கிறவனுக்காக நான் ஏம்மா கேவலப்படணும்? சரி, இனிமே அவனுக்காக கேவலப்பட வேண்டாம் சக்தி. இதென்னம்மா பதில்? தரகர் மட்டும் போய் சொல்லியிருந்தா கம்சனுக்கு ஆசைப்பட்டார்னு சொல்லலாம். ஆனால் விஷயம் உனக்கும் தெரிஞ்சு நாங்கள் கேவலப்பட்டப்ப என்னம்மா அர்த்தம்? அது விஜய்க்கு ஒரு கல்யாணம் எப்படியாவது நடக்கட்டுமேனு ஆசைப்பட்டேன்டா, போதுமா? உன்னோட நியாயமில்லாத ஆசைக்கு நாங்களும் தலை குனியணுமா? அன்பரசிக்கு லேசாக கோபம் எட்டி பார்த்தது. இப்போ என்னடா பண்ணணுங்கிற? உன்னோட தப்பை நியாயப்படுத்துறியாம்மா? அப்படியே வச்சுக்கோயேன். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த முருகானந்தம் மனைவியை நோக்கி போனார். பலார் என்று ஓங்கி அறைந்தார். சக்திகுமாரே இதை எதிர்பார்க்கவில்லை. தப்பு செஞ்சதும் இல்லாமல் அதை நியாயப்படுத்துறியா? அறை விழும் சத்தம் கேட்டு அறையிலிருந்து ஓடி வந்தான் விஜயேஷ். அப்பா, அம்மாவை ஏன் அடிக்கிறீங்க? மூடுடா வாய என்று கத்தியவர் மனைவியை கோபமாக பார்த்தார். அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இவனுக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும், அப்புறமா பெண் பார்க்கலான்னு சொன்னேன்னா இல்லையா? ஆமாம் சொன்னீங்க. அப்புறம் எதுக்காக உண்மையை மறைத்து எல்லாரையுமே கூட்டிகிட்டு போன? அன்பரசியின் விழிகளில் நீர். ஆசைங்க, என் மகனுக்கு சீக்கிரமாக ஒரு கல்யாணம் நடக்கட்டுமேன்னு.
கோபம் மறைந்து மனைவியை பரிதாபமாக பார்த்தார் முருகானந்தம். நீ ஆசைப்படலாம் அன்பரசி, ஆனால் அதில் நியாயம் வேணாமா என்றவர் தன் அறையை நோக்கி நடந்தார். அம்மாவின் முகத்தை பார்த்தான் விஜயேஷ். ஏம்மா இப்படி பண்ணின? எப்படி? தரகர் போய் சொன்ன விஷயத்த எங்கிட்ட இருந்து மறைச்சிட்டியேம்மா. உண்மையை சொல்லியிருந்தா என்னடா பண்ணியிருப்ப? விஜயேஷின் முகத்தை பார்த்தால் அன்பரசி. உனக்கு ஒரு துணை கிடச்சி நீ சந்தோஷமாக இருக்க, நான் எந்த கேவலத்தையும் சந்தோஷமாக தாங்க வேண்டா? விஜய் என்ற அம்மா புடவை தலைப்பால் கண்களை ஒற்றிக்கொண்டு சமையல் அறை பக்கம் போனாள். போகும் அம்மாவிய விழி நீரோடு பார்த்தான் விஜயேஷ். அம்மாவின் அதிகமான பாசம் அவனுக்கு கொஞ்சம் பயத்தை உண்டு பண்ணியது. சுகணேசன் பள்ளிக்கூடம் புறப்பட்டு கொண்டிருந்தார். அப்பா திரும்பி பார்த்தார். மகள் சௌமிதா அவரை நோக்கி வந்தாள். என்னம்மா, இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் தப்பில்லையேப்பா. ஏம்மா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்ததையும் பேசிக்கலாமே. சில விஷயங்களை ஆறப்போட்டால் நல்லா இருக்காதுப்பா. சரி இருமா என்றவர் டெலிஃபோனை அணுகினார். டயல் செய்தார். மறுமுனையில் அரசினர் மேல்நிலைப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் ரங்கராஜன் பேசுகிறேன். ரங்கராஜ், நான் சுகணேசன். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார். இன்றைக்கி நான் 1 மணி நேரம் லேட்டாக வருவேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆகட்டும் சார். சுகணேசன் ரிசீவரை அமர்த்தி விட்டு திரும்பினார். இப்போ சொல்லுமா, என்ன விஷயம்? அப்பா, நேற்று நடந்த கசப்பான சம்பவம் இப்போ என் மனசில் இனிப்பாக கரைஞ்சிட்ருக்குதுப்பா. விழிகளை உயர்த்தி மகளை பார்த்தார். நீ என்னம்மா சொல்கிற? அந்த குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அதுக்கென்ன இப்போது அந்த வீட்டுக்கு மருமகளாக போக ஆசைப்படுறேன்ப்பா. தூக்கி வாரி போட்டது சுகணேசனுக்கு. நீ என்னம்மா சொல்கிற? உண்மையைத்தான்ப்பா சொல்கிறேன். அந்த பையன் எந்த ஒரு வேலையும் இல்லாதவன். அவர் படிச்சிருக்காருப்பா. அந்த மூலதனம் போதுமே ஒரு வேலையை தேடுறதுக்கு. இதை பாருமா, இதை விட நல்ல குடும்பம், நல்ல வேலை உள்ள பையன்கள் நிறைய இருக்காங்க. நான் தேடி உனக்கு தர்றேன். உதடுகள் கலையாமல் சிரித்தாள் சௌமிதா. எங்கே தேடுறதை விட என் மனசுக்கு பிடிச்சதை முடிச்சு கொடுங்களேன். ஆனால் என் மனசுக்கு பிடிக்கலையே. வாழப்போகிற அந்த வாழ்க்கை எனக்கு தானப்பா. அந்த வாழ்க்கை உனக்கு சரியாக அமையலைன்னு வேதனைப்பட போகிறது நான் தானம்மா. பிடிவாதம் பண்ணுறீங்களாப்பா? இல்லைம்மா, அந்த குடும்பத்துக்கு உனக்கு பிடிமானம் இல்லைன்னு சொல்கிறேன். அப்போது உங்கள் முடிவு? உனக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்குறேன். நிமிர்ந்த அப்பாவின் முகத்தை ஆழமாக பார்த்தாள். உங்கள் வார்த்தைகளை தாண்டி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னப்பா பண்ணுவீங்க? மகளை தலை முதல் கால் வரை பார்த்தவர் ஒரு முறை. நீ எனக்கு மகளே இல்லைன்னு தலைமொழிகிடுவேன். முகம் சிவக்க சொல்லிவிட்டு நடையில் கோபம் காட்டி வேகமாக வெளியே நடந்தார். ஜெயிப்பது மகளா தந்தையா? விதி கைகளை கட்டி வேடிக்கை பார்த்தது. டெலிஃபோன் தன் குரலில் கூப்பிட்டது. அன்பரசி ஏதோ வேலையாக இருந்தாள். டே விஜய், யாருன்னு போய் பாரு. விஜயேஷ் ரிசீவரை எடுத்து காதில் இணைத்தான். ஹலோ, நான் சௌமிதா பேசுகிறேங்க. எந்த சௌமிதா? அம்மாவுக்கு தெரிஞ்சவங்களா? அன்னைக்கு தெரிஞ்சவங்களா? இல்லை அம்மாவுக்கு போட்டுட்டுமா? ஐயோ, 2 நாளைக்கு முன்னால் காரமடையில் பொண்ணு பார்த்துட்டு போனீங்களே, அந்த சௌமிதா. திடீரென்று உடம்பெல்லாம் ஏதோ ஒரு சிலிர்ப்பு. நீங்களா? நானே தான். இருங்க, அம்மாவை கூப்பிட்றேன். ஐயோ, நான் உங்ககிட்ட பேச தான் ஃபோன் பண்ணேன். சரி பேசுங்க. ஃபோனில் பேச முடியாதுங்க, நேரில் பேசணும். என்ன பேசணும்? அதுதான் நேரில் பேசணுமே. எங்கே வரணும்? நீங்கள் எங்கே இருக்கீங்க? ராமநாதபுரத்தில் இருக்கேன். ராமநாதபுரத்தில் இருந்த கோணியம்மன் கோவில் எவ்வளோ தூரம்? பபை என்று விழித்தான் விஜயேஷ். கோணியம்மன் கோவில் எங்கே இருக்குங்க? அப்சரா தியேட்டர் தெரியுங்களா? தெரியும். அதில் தானே இங்கிலீஷ் படம் நிறைய போடுவாங்க. என்னங்க இப்படி பேசுகிறீங்க? பின்ன என்னங்க, டவுன் ஹாலில் மணிக்கூண்டுக்கு எதிரில் இருக்குங்க. ராமநாதபுரத்திலிருந்து பஸ்ஸில் வர 15 நிமிஷத்துக்குள்ளே வந்துடலாம். நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கழித்து கோணியம்மன் கோயிலுக்கு வந்துடுங்க. நான் கோயம்புத்தூரில் இருக்கிற என்னோடய தோழி மேனகா வீட்டுக்கு வர்றதா எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு வர்றேன். சரிங்க, நானும் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு வர்றேன். ஐயோ, அம்மா கிட்ட எதுக்கு சொல்கிறீங்க? இப்போ வேண்டாம், நாம் சந்தித்ததுக்கு பின்னால் சொல்லிக்கலாம். அம்மா கிட்ட என்னங்க சொல்கிறது? ஐயோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறதா சொல்லிட்டு வாங்க. சரிங்க. ரிசீவர்கள் வைக்கப்பட்டன. கோவை டவுன்ஹால் ஏரியா. கோணியம்மன் கோவிலுக்குள் நுழைந்து சாமி கும்பிட்டு விட்டு திருநீர் குங்குமம் முள்ளங்கையில் பெற்றுக்கொண்டு வெளியே வந்தாள் சௌமிதா. விஜயேஷ் கண்களால் சௌமிதாவை தேடிக்கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் போய் நின்றாள். என்னங்க என்றாள். திடுக்கிட்டு திரும்பினா விஜயேஷ். முகத்தில் புன்னகை தாங்கி நின்றிருந்தாள் சௌமிதா. என்னங்க, கோயிலுக்கு வந்துட்டு பொண்ணுங்களை சைட் அடிக்கிறீங்க? பதறினா. என்னங்க இப்படி பேசுகிறீங்க? உங்களை தாங்க தேடிட்டு இருந்தேன். இதழ்களில் புன்னகை பூத்தாள். சும்மா தமாசுக்கு சொன்னேன். ஏதோ பேச வேணும்னு சொன்னீங்க, ஏன் அவசரப்படுறீங்க? யாராவது பார்த்துட்டாங்கன்னா? விழிகளை உயர்த்தி விஜயேஷை பார்த்தாள். பார்க்கட்டுமே என்றவள். வாங்க, அப்படி ஓரமாக உட்காந்து பேசலாம்.
அந்த மண்டபத்தின் படிகளில் போய் இருவரும் உட்கார்ந்தார்கள். பூக்கள் தூவிய நீல நிற சேலையில் அதே நிற ஜாக்கெட்டை அணிந்திருந்தாள் சௌமிதா. தலை நிறைய மல்லிகை சரத்தை தொங்கவிட்டிருந்தாள். விஜயேஷ் தயங்கி தயங்கி அவளை பார்த்தான். அன்றைக்கு பார்த்ததை விட மிக அருகில் அவளை பார்த்தபோது அதுவும் தனிமையில் இன்னும் அழகாக தோன்றினாள். தலை குனிந்திருந்தது. சௌமிதா மெல்ல பேசினாள். சாரிங்க விஜயேஷ். எதுக்குங்க? அன்றைக்கி எங்கள் அப்பா உங்களை எல்லாம் அவமானப்படுத்தினதுக்காக. பரவாயில்ல விடுங்க. நிமிர்ந்து அவன் முகத்தில் எதையோ தேடினாள். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்றவள் அவன் முகத்தையே பார்த்தாள். பிடிச்சிருக்கு. அடுத்த வார்த்தையில் திகைத்து போனான் விஜயேஷ். அப்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உங்கள் அப்பா என்னை வேலை வெட்டி இல்லாதவன்னு சொல்கிறாரே, அவர் சொல்லட்டும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அம்மா கிட்ட கேட்டு சொல்கிறேங்க. ஐயோ, அம்மா கிட்ட அப்புறம் கேளுங்க. இப்போ உங்கள் முடிவு என்ன? உங்கள் அப்பா இதுக்கு சம்மதிப்பாரா? அவர்கிட்ட பேசிட்டேன். என்ன சொன்னார்? நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உன்னை தலை மொழிகிடுவேன்னு சொன்னார். வினாடியில் முகம் வாடி போனான் விஜயேஷ். அப்புறம் எதுக்குங்க உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்? சிரித்தாள் சௌமிதா. கஷ்டம் இல்லைங்க, இஷ்டம். அப்படி என்னங்க என்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட நிறைய இருக்குங்க. உங்கள் அமைதி எனக்கு பிடிச்சிருக்கு, பொறுமை எனக்கு பிடிச்சிருக்கு, அம்மா அம்மானு சொல்கிற அந்த பாசம் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் அம்மா மேலே வச்சுருக்கிற அந்த மரியாதை எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு தாய் மேலே பாசம் அதிகமாக வச்சுருந்தா மற்ற பெண்கள்கிட்டையும் மென்மையாக நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தன்மான உணர்ச்சி ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே செய்த வேலையை விட்டதுக்கு அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட படிப்பு இருக்குது, நல்ல திறமை இருக்குது, அதை விட நீங்கள் என்ன நல்லா பார்த்துக்குவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அசந்தே போனான் விஜயேஷ். பேசாமல் பழகாமல் என்னை பற்றி எப்படி இத்தனை கணக்கு போட்டு வச்சுருக்கிறீங்க? சௌமிதா எழுந்து கொண்டாள். நீங்கள் இன்னும் உங்கள் முடிவை சொல்லவே இல்லை. எப்போ சொல்லட்டும்? அம்மா கிட்ட விஷயத்த சொல்லுங்கள், பேசுங்க, ஒரு நல்ல முடிவாக எடுங்க. நாளைக்கு உங்கள் ஃபோனுக்காக நான் காத்துட்ருப்பேன். வரட்டுங்களா? சரிங்க. நின்று திரும்பினாள். மெல்ல புன்னகைத்தாள். என்னிடம் வாங்க போங்க எல்லாம் வேண்டாம், சௌமிதானே கூப்பிடுங்க சொல்லிவிட்டு இடை அசைத்து அழகாக நடந்தாள். சௌமிதா நின்று திரும்பினாள். என்னோட முடிவை கேட்டீங்களே, பரவாயில்லை, நாளைக்கே சொல்லுங்க. இல்லை இப்போவே சொல்கிறேனே. இதழ்கள் பிளந்து சிரித்தாள். சொல்லுங்க. ஐ லவ் யூ சௌமிதா. அம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்க? திரும்பினால் அன்பரசி. துணிகளை அயன் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்விட்சை அணைத்தான் விஜயேஷ். ஏண்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுற? சொல்கிறேம்மா. அண்ணி என்ன பண்ணுறாங்க? அவர் ரூமில் டிவி பார்த்துட்ருக்கிறா. அம்மாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு தன் அறைக்கு போனான். இப்படி உட்காருமா. கட்டில் அருகில் நாற்காலியில் அன்பரசியை அமர்த்தினா. கதவை தாழ்படுத்தி விட்டு வந்தா. கதவை ஏண்டா சாத்தின? ஏதாவது ரகசியமா? ஆமாம், உனக்கு பிடிச்ச ரகசியம். எனக்கு பிடிச்ச ரகசியமா? என்னடா சொல்கிற? காலையில் சௌமிதா ஃபோன் பண்ணினா. எந்த சௌமிதா? நம்ம பொண்ணு பார்த்துட்டு வந்தோமே அந்த சௌமிதா. முகமெல்லாம் பிரகாசமானால் அன்பரசி. நீ நிஜமாவாடா சொல்கிற? காலையில் ஒரு ஃபோன் வந்தது, அது அவதாம்மா. என்கிட்ட ஏண்டா சொல்லலை? சௌமிதாம்மா அப்புறமா சொல்லிக்கலான்னு சொன்னா. சரி, எதுக்கு ஃபோன் பண்ணா? என்னை கோணியம்மா கோயிலுக்கு வர சொன்னாம்மா. நீ போனியா? போனேம்மா. என்னடா சொன்ன? என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்டா. நீ என்ன சொன்ன? பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்புறம் என்னடா சொன்னா? ஆர்வமாக கேட்டாள். அம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாமா. விழுக்கென்று நிமிர்ந்தாள் அம்மா. நீ என்னடா சொன்ன? உன்னை கேட்டுட்டு சொல்கிறதா சொன்னேன். அட அடி முட்டாளே, சரின்னு சொல்கிறதுக்கு என்ன? எப்படிம்மா உங்கள்கிட்ட கேட்காம சொல்கிறது? அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி பொண்ணுடா. மற்றவங்க மனசு காயம்படக்கூடாதுன்னு நினைக்கிற நல்ல குணம். இப்படிப்பட்ட பொண்ணு தாண்டா உனக்கு மனைவியாக வரணும். அப்போ தாண்டா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் விஜய். உங்கள்கிட்ட பேசிட்டு ஃபோனில் முடிவு சொல்ல சொன்னாம்மா. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த வீட்டில் மற்றவங்க சம்மதம் வேண்டாமா? அது உனக்கு கிடைக்காது விஜய் என்றாள் தாய் ஏக்கத்தோடு. ஏம்மா, சில விஷயங்கள் உனக்கு புரியாதுடா, விடு. ஆமாம், அவங்க அப்பா என்ன சொல்கிறாராம்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா சௌமிதாவை தலை மொழிகிடுவேன்னு சொல்கிறாராம். இதையும் மீறி உன்னை கல்யாணம் பண்ண துணிஞ்சிருக்கானா? உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காடா விஜய். இந்த குடும்பத்து மேலே மரியாதை வச்சுருக்காடா. அந்த பொண்ணை கைவிட்டுடாத. இத்தனை எதிர்ப்புகளை மீறி இந்த கல்யாணம் தேவையாம்மா? நான் இருக்கேன்டா விஜய். அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணு, சரின்னு சொல்லு. சரிம்மா. டெலிஃபோன் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருந்தது. சௌமி, ஃபோனில் யாருன்னு பாரு கத்தினாள் நீலவேணி. நீ என்னம்மா பண்ணுற? மாவாட்டிட்டு இருக்கேண்டி. சரிம்மா. போய் ரிசீவரை உயர்த்தி காதில் பதித்தாள். ஹலோ, யார் பேசுறது? நான் விஜயேஷ் பேசுகிறேன். சௌமிதாவின் முகத்தில் சந்தோஷம். பட்டென்று ரிசீவரின் வாயை பொத்தி திரும்பி பார்த்தாள். அம்மா கிரைண்டரில் மாவாட்டி கொண்டிருந்தாள். கிரைண்டர் சத்தத்தில் ஃபோனில் பேசுவது கேட்க வாய்ப்பே இல்லை. கையில் பொத்திய வாயை நகர்த்தி கேட்டாள் சௌமிதா. சொல்லுங்க. நம்ம கல்யாணத்துக்கு அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் அம்மா கிட்ட நான் பேசணும். எதுக்கு? சில விஷயங்கள் பெரியவங்க கிட்ட பேசுறது நல்லது.
அம்மா பக்கத்தில் இருக்காங்களா? இருக்காங்க. ஃபோனை அம்மா கிட்ட கொடுங்க. அம்மா அம்மா என்ன விஜய், சௌமிதா உங்ககிட்ட பேசணுமா? கொண்டா. ஹலோ சௌமிதா, நல்லா இருக்கியாம்மா? இருக்கேம்மா. நீங்கள்? நல்லா இருக்கேன். உனக்கு ரொம்ப பெரிய மனசு சௌமிதா. எப்படி அம்மா? விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியேம்மா, அந்த விஷயம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் எங்கே வரணும் சௌமிதா? காரமடை ரங்கநாதர் கோயிலுக்கு வர முடியுமாம்மா? கண்டிப்பாக வர்றேன்டா. இப்போ மணி 3, சாயங்காலம் 5 மணிக்கு வர்றீங்களா? வர்றேம்மா. ஃபோனை வைத்து விட்டாள் சௌமிதா. யாரடி ஃபோனில்? அம்மா கிரைண்டர் சத்தத்தை மீறி கத்தினாள். என்னோட தோழி மேனகாமா. நீலவேணி கிரைண்டரை நிறுத்தி மாவை குண்டாவில் அள்ளி, அம்மா சாயங்காலம் ரங்கநாதர் கோயிலுக்கு போகிறேம்மா என்றாள். அப்போது சரி, போயிட்டு வா. காரமட ரங்கநாதர் கோயிலுக்குள் நுழைந்தாள் அன்பரசி. மண்டபத்தின் படியில் உட்கார்ந்திருந்த சௌமிதா ஒரு புன்னகையோடு அன்பரசியை நெருங்கினாள். வாங்கம்மா என்றவள் பட்டென்று அன்பரசியின் காலில் விழுந்தாள். சிலிர்த்து போனாள் அன்பரசி. மகராசியா இருமா. எழுந்தாள் சௌமிதா. சாமி கும்பிட்டியாமா? ஒருவித பாசத்தோடு கேட்டார் அன்பரசி. நீங்கள் வரட்டும்னு காத்துட்ருக்கேம்மா, வா போகலாம். இருவரும் கோவிலை சுற்றினார்கள். கோவில் கொஞ்சம் விஸ்தாரமாக இருந்தது. பிரகாரத்தில் நுழைந்தார்கள். ரங்கநாதர் கம்பீரமாக வீற்றிருந்தார். கண்கள் குளிர பார்த்து இதயம் நிறைய சாமி கும்பிட்டு விட்டு வெளியே வந்தார்கள். அப்படி அந்த மண்டபத்தூண்கிட்ட உட்காரலாம் சௌமி, மெல்ல தலையாட்டினாள். இருவரும் போய் உட்கார்ந்தார்கள். ஆண்களும் பெண்களும் கோவிலுக்குள் வலம் வந்து கொண்டிருந்தார்கள். பலவித பிரார்த்தனைகள். சில பெண்கள், ரங்கநாதா என் குடும்ப கஷ்டம் தீராதா? இன்னும் சில பெண்கள், என் புருஷன் ஏன் இப்படி இருக்கிறாரு, அவருக்கு புத்தியை கொடு. இளம் பெண்கள், எனக்கு நல்ல வசதியான மாப்பிள்ளையாக அமையணும், நான் விரும்புகிற அவரே எனக்கு கணவராக வரணும், எனக்கு சீக்கிரம் ப்ரொமோஷன் கொடு என்று எல்லாரின் உதடுகளும் விதவிதமாக முணுமுணுத்தது. அன்பரசி சௌமிதாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள். ஏம்மா அப்படி பார்க்குறீங்க? என் கண்ணே பட்டுடும் சௌமிதா, நீ ரொம்ப அழகாக இருக்க. உங்கள் மனசு அழக விடவா என்று சிரித்தாள். எப்படி சொல்கிற? இவ்வளவு எதிர்ப்பு இருந்தோம் நீங்கள் மட்டும் சம்மதன்னு சொன்னீங்களேம்மா. இல்லை சௌமிதா, அது என் சுயநலம். சுயநலம் இருந்தாலும் அதை விட பாசம் இருக்குல்ல, அது தப்பில்லையே. சௌமிதா, என்னை எதுக்கு வர சொன்ன? விஜய், உங்கள் சம்மதம் வேணும்மா. விஜய் ஃபோனில் சொல்லலையா? உங்கள் உதடுகள் உச்சரிக்கிற வார்த்தைகள் தானம்மா எனக்கு பலம். அன்பரசி சௌமிதாவை சந்தோஷமாக பார்த்தாள். என்னோட பக்க பலம் உனக்கு எப்போவுமே இருக்கும் சௌமிதா, அது போதுமா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஒரு பிரமிப்பாக அவளை பார்த்தாள் அன்பரசி. உன்னை பார்க்குறப்போ எனக்கு பொறாமையாக இருக்குது. ஏம்மா? உன்னை சுற்றி எல்லாமே எதிர்ப்பாக இருக்கிறப்போ எப்படிம்மா இப்படி துணிஞ்சு முடிவெடுக்கிற? உங்களை மாதிரி சில நல்லவங்க ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது. கழுத்தில் தாலி ஏறுறதுக்கு முன்பே மாமியாருக்கு ஐஸ் வைக்கிறியா என்று சிரித்தவாறே எழுந்தாள் அன்பரசி. உன்னோட கல்யாண திட்டம் என்ன சௌமிதா? அது ரகசியம். எங்கிட்ட கூடவா? உங்களை நம்புகிறேம்மா, ஆனால் பொம்பளைங்களை நம்ப மாட்டேன். ஏன்னா அவங்கக்கிட்ட ரகசியம் தங்காது. சரி, நான் புறப்படுறேன் சௌமிதா, பார்த்து போங்கம்மா. சட்டென்று கண் கலங்கி விட்டாள். ஏம்மா, நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேன்னா? இல்லைம்மா, பெத்த மகன் கல்யாணத்தை கூட நான் பார்க்க முடியாத பாவி ஆயிட்டேனே. சில சூழ்நிலைகளை அனுசரித்து தாம்மா போகணும். ஆனால் உங்கள் மகன் என் கழுத்தில் தாலி கட்டுறதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. புருவங்களை உயர்த்தினாள் அன்பரசி. எப்படி? சிரித்தாள் சௌமிதா. சஸ்பென்ஸ். இதுவும் சஸ்பென்ஸா? சரி, நான் வர்றேன். அன்பரசி புறப்பட்டாள். வரும் வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள். அந்த நாளை நான் திட்டத்திற்கு தேர்ந்தெடுத்தாள். திட்டமிட்டபடி வெள்ளிக்கிழமை சௌமிதாவின் கழுத்தில் தாலி ஏறும். அதே சமயம் அவள் வாழப்போகும் வீட்டில் பல சோதனைகள் அவளுக்காக காத்து கொண்டிருந்தது. வெள்ளிக்கிழமை விடியற்காலை முகூர்த்தம். பேரூர் கோவிலில் கல்யாணத்தை முடித்துக்கொண்டு அந்த கூட்டம் வெளியே வந்தது. விஜயேசும் சௌமிதாவும் மனக்கோலத்தில் இருந்தார்கள். சௌமிதாவின் பக்கம் 3 தோழிகள், விஜயேஷின் பக்கம் 4 நண்பர்கள். சுரேஷ் என்ற நண்பன் டொயோட்டோ குவாலிஸ் காரை கொண்டு வந்திருந்தான். போட்டோகிராஃபர் சௌமிதாவை நெருங்கினாள். மேடம், நான் புறப்பட்டுங்களா? ஃபோட்டோ எப்போ கிடைக்கும்? 3 நாளில் கொடுத்துட்றேன் மேடம். சரி, நீங்கள் புறப்படுங்க. போட்டோகிராஃபர் பைக்கில் பறந்தான். எல்லாருமே காரில் புறப்பட்டு பதிவு அலுவலகம் போனார்கள். 1 மணி நேரத்தில் திருமண பதிவை முடித்து கொண்டு வெளியில் வந்தார்கள். விஜயேஷ் தன் நண்பர்களுக்கும் சௌமிதா தன் தோழிகளுக்கும் நன்றி சொன்னாள். சுரேஷ் செல்லமாக கோபித்தான். விஜய், நன்றி சொல்லி எங்களை கேவலப்படுத்துறியா? அவசரமாக மறுத்தான் விஜயேஷ். அப்படியெல்லாம் இல்லைடா, உங்கள் உதவிக்கு வேற வார்த்தை எனக்கு தெரியலையே.
சரி, உங்களை எங்கே கொண்டு போய் விடட்டும்? காரமடையா, ராமநாதபுரமா? நீங்கள் புறப்படுங்க, நாங்கள் வாடகை கார் பிடிச்சிட்டு போய்க்கிறோம். என்னோட சொந்த கார் இருக்கிறப்போ வாடகை கார் எதுக்கு? ப்ளீஸ் சொன்னால் புரிஞ்சுக்கடா, நீங்கள் இதோட கலந்துக்கிறது தான் நல்லது. ஓகே, நாங்கள் புறப்படுறோம் என்று எல்லாருமே புறப்பட்டார்கள். அவர்கள் போனதும் இருவரும் தனியாக நின்றார்கள். விஜய் சௌமிதாவின் பக்கம் திரும்பினா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இடியும் மின்னலும் நம்ம தலையில் விழப்போகுது. முதல்ல உங்கள் வீட்டுக்கு போகலாமா சௌமிதா? வேண்டாம் விஜய். இந்த நேரம் நீங்கள் சொன்ன இடியும் மின்னலும் எங்கள் அம்மா அப்பா தலையில் விழுந்திருக்கும். எப்படி? நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தாச்சு. என்னென்ன? உங்கள் வார்த்தைகளை மீறி வீட்டு வாசல் படி தாண்டி வந்துட்டேன். இனிமே அந்த வீட்டு வாசல் படி மிதிக்க மாட்டேன்னு. இருவரும் வாடகை காரில் ஏறி அமர்ந்தார்கள். ராமநாதபுரம் போப்பா என்றான் விஜயேஷ். கார் போய்கொண்டிருந்தது. தன் தோளில் உரசி கொண்டிருந்த சௌமிதாவை பார்த்தான். சௌமிதா, இந்த கோலத்தில் நீ ரொம்ப அழகா இருக்க. விழிகளை உருட்டி அவனை முறைத்தாள். அப்போ இதுக்கு முன்னால் நான் அழகா இல்லையா? போச்சுடா, இந்த பொம்பளைங்க அழகுன்னு சொன்னாலும் கோபப்படுறாங்க, இல்லைன்னு சொன்னாலும் கோபப்படுறாங்க. அப்படின்னா எத்தனை பொம்பளைங்கிட்ட இதை சொன்னீங்க? பேபே என்று விழித்தான் விஜயேஷ். ஆஹா, வார்த்தைகளை வீசி வலைக்குள் விழுந்துட்டேனே. அது சரி, இந்த தாலி, பட்டுப்புடவை, உங்கள் கல்யாண ட்ரெஸ், கல்யாண செலவுகள், இதுக்கெல்லாம் உங்களுக்கு பணம் ஏது என்று கேட்டாள். பேங்க்கில் போட்டு வச்சுருந்த பணத்தில் அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு 10,000 எடுத்து அம்மா கொடுத்தாங்க. விஜய், நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. உண்மையான பாசமும் அக்கறையும் உள்ள ஒரு தாய் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க. ஏன் உனக்கு பொறாமையாக இருக்கா? நான் ஏன் பொறாமப்படணும்? இனி உங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவை ஆக்கிக்க போகிறேனே என்று சிரித்தாள் சௌமிதா. நீ செஞ்சாலும் செய்வ என்றான் விஜயேஷ் பொய் கோபத்தோடு. கார் ராமநாதபுரத்தில் நுழைந்து அவர்களின் வீட்டின் முன்னால் நின்றது. நீலவேணி, நீலவேணி, ஏன் இப்படி கத்துறீங்க என்றபடி கணவனை நோக்கி வந்தாள் நீலவேணி. என்ன கத்துறனா? என்னோட மானம் மரியாதையெல்லாம் எச்சில் தூப்பி வச்சுட்டு போயிருக்கிறா உன் மகள். புரியாமல் கணவனை பார்த்தாள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்றால் கொஞ்சம் பதட்டத்தோடு. என்னோட தோழி கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொன்னா இல்லை உன் மக? ஆமாம், காலையில் 4 மணிக்கு எழுந்து பட்டு புடவை கட்டிக்கிட்டு என்னோட தோழி கல்யாணத்துக்கு போகிறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு நம்ம 2 பேர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாலே உன் மக. ஆமாம், அவள் தோழி கல்யாணத்துக்கெல்லாம் போகலடி, அவளே கல்யாணம் பண்ணிக்க தான் போயிருக்கிறா. கோபம் வார்த்தைகளில் தெரிக்க சொன்னார் சுகணேசன். பதறிப்போனால் நீலவேணி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்றால் கொஞ்சம் நடுக்கத்தோடு. நான் சொல்லலடி, இந்த கடிதம் சொல்லுது, படிச்சு பாரு. தன் கையில் இருந்த கடிதத்தை மனைவியின் முகத்தருகே நீட்டினான். வாங்கி இதயம் படபடக்க படிக்க ஆரம்பித்தாள் நீலவேணி. அன்பை ஊட்டி வளர்த்த என் அப்பா அம்மா, அவர்களுக்கு சௌமிதா அன்போடு எழுதி கொண்டது. எனக்கு விஜயேஷை பிடித்திருக்கிறது, அதைவிட அவர்கள் குடும்பத்தை பிடித்திருக்கிறது. என் நியாயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, மாறாக அவர்களை நீங்கள் கேவலப்படுத்தினீர்கள். ஆனால் நான் அவர்களுக்கு கௌரவத்தை தர புறப்பட்டு விட்டேன். உங்கள் வார்த்தைகளை மீறி இந்த வீட்டு வாசல்படி தாண்டி போகிறேன். மீண்டும் இந்த வாசல்படியை மிதித்து உங்களின் கௌரவத்தை கெடுக்க மாட்டேன். உங்களுடைய எந்த பொருளையும் நான் கொண்டு போகவில்லை. விஜயேஷ் எடுத்து கொடுத்த கல்யாண பட்டுப்புடவையோடு மட்டுமே போகிறேன். முடிந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். இப்படிக்கு சௌமிதா. நெஞ்சுக்குள் ஏதோ குமரி கொண்டு வந்தது. விழிகளில் நீர் திமிர நிமிர்ந்து கணவனை பார்த்தாள் நீலவேணி. பாவி மக இப்படி பண்ணிட்டு போயிட்டாளுங்க, இப்போ என்ன பண்ணுறது? தலைமொழிகிட வேண்டியது தான். என்னங்க இப்படி பேசுகிறீங்க? நெருப்பு விழிகளோடு நீலவேணியை பார்த்தார். பின்ன எப்படிடி பேசுறது? கெட்டி மேளம் போட்டு 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்து நடு வீட்டில் வைக்க சொல்லலாமா? சௌமிதா எனக்கு மட்டும் மக இல்லைங்க, உங்களுக்கும் மக தான். இந்த நிமிஷத்துலேருந்து அவள் எனக்கு மகளே இல்லை, விரோதி. அவசரத்தில் வார்த்தைகளை கொட்டாதீங்க. இதில் அவசரத்தில் வர்ற வார்த்தை இல்லடி, இது அவமானத்தில் வர்ற வார்த்தைகள். எவ்வளவு தூரம் வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சுருப்போம்ல, நம்ம பாசத்தை எட்டி உதைச்சிட்டு மான மரியாதையை தூசியாக தட்டி விட்டுட்டு எவனோ ஒருத்தனை நம்பி போனால, இவளா எம்மக? இல்லடி, நம்ம குடும்ப கௌரவத்துக்கு பாசக்கயிறு வீச வந்த எம. பெத்தவங்க வயிறை எரிய விட்டுட்டு இவை எப்படி சந்தோஷமாக வாழ போகிறான்னு பார்க்குறேன். சுகணேசன் வார்த்தைகள் வெடிக்க வெடிக்க சொன்னார். நீலவேணி அதிர்ச்சியோடு கணவனை பார்த்தாள். இந்த வார்த்தைகள் மகளுக்கு சாபமா இல்லை பழிவாங்கும் ஆவேசமா? உள்ளே நுழைந்த கணவனை கேட்டால் அன்பரசி. ஏதோ கல்யாணத்துக்கு போயிட்டு வரதா போனீங்களே, போயிட்டு வர்றீங்களா? ஆமாம், மதியம் ஆஃபீஸ் போகணுமா? ஆமாம், 1/2 நாள் மட்டும் லீவு போட்டேன். சத்தியம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறதா சொன்னானே, வந்துட்டானா? இப்போ தான் வரான். ஆமாம், உன்னோட செல்ல பிள்ளை நண்பன் கல்யாணத்துக்கு போகிறதா காலையில் 4 மணிக்கே புறப்பட்டு போனானே, அவன் வந்துட்டானா? இல்லைங்க. அம்மா,
உன்னோட செல்ல கொழுந்து தான் வாசலில் பிச்சைக்கார மாதிரி கூப்பிட்றான் பாரு, என்னன்னு போய் பாரு. நீங்கள் போய் பார்க்க மாட்டிங்களா? அதே நேரம் முன்னறைக்கு வந்தான் சக்திகுமார். டேய் சக்தி, விஜய் வாசலில் நின்று சத்தம் போடுறான் பாரு, என்னன்னு போய் கேளு. துரை வீட்டுக்குள்ளே வரமாட்டாராமா என்று முணங்கி கொண்டே வெளியே வந்த சக்திகுமார் அதிர்ந்து போனான். விஜயேசும் காரமடையில் பார்த்த பொண்ணும் மணக்கோலத்தில் வாசலில் நின்றிருந்தார்கள். விஜய், என்னடா இது? அது வந்துன்னா வார்த்தைகள் வராமல் தவித்தன. நாங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறத நீ மறந்துட்டியாடா? இல்லைன்னா இந்த வீட்டுக்கு தெரியாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணின தப்பு தானடா? நீ எங்களுக்கு கொடுக்குற மரியாதை இதுதானாடா? அப்படி இல்லைன்னா சூழ்நிலை அவசரம். அப்பா அப்பா உள்ளே பார்த்து கத்தினான் சக்திகுமார். என்னாச்சு? இவனும் அவனோட சேர்ந்துக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி கத்துறான் என்ற முருகானந்தம் வாசலுக்கு வந்தவர் ஆடியே போனார். வார்த்தைகள் தொண்டைக்குள் சிக்கி கொண்டது. குற்ற உணர்வோடு நிமிர்ந்து தந்தையை பார்த்தான் விஜயேஷ். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் கல்யாணத்தை பண்ணினது தப்பு தான்ப்பா. நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து உங்களோட கௌரவத்தை கெடுக்க விரும்பலை. எங்களை ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்கப்பா. என்னோட துணிமணிகளை எடுத்துகிட்டு இந்த நிமிஷமே நான் போயிடுறேன். முருகானந்தம் அருகில் தலை குனிந்து நின்றிருந்த சௌமிதாவை பார்த்தார். லட்சுமிகரமான முகம், அதில் கள்ளம் கபடமில்லை. குத்து விளக்காக ஜொலித்தது. திரும்பினார். அன்பரசி, அன்பரசி. ஓரமாக நின்று எல்லாவற்றையும் ஒரு பயத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் அன்பரசி. கணவன் கூப்பிட்டதுமே இதயமே நின்று விடும் போல துடித்தது. இவர் கத்தி என்ன ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறாரா? முகம் உடம்பெல்லாம் வியர்வை பொங்க கணவனை நெருங்கினாள். என்னங்க, உன்னோட செல்ல மகன் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிறான், போய் ஆரத்தி எடுத்து உள்ள வர சொல்லு, மற்ற விஷயங்களை அப்புறமா பேசிக்கலாம் என்றவர் வீட்டிற்குள் போனார். சக்திகுமாரும் பின்னாலேயே போனான். அன்பரசிக்கு மூச்சு மெல்ல வந்தது. ஆரத்தி எடுத்து வர உள்ளே போன போது எதிரே வந்தால் மூத்த மருமகள் கனகாம்பரி. அத்தை, என்னாச்சு? விஜயும் அந்த காரமட பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. திருட்டு கல்யாணமா என்று விழிகளை அகல விரித்தாள் கனகாம்பரி. சொன்னவளை கண்களால் முறைத்துவிட்டு ஆரத்தி கலந்து கொண்டு வாசலுக்கு வந்தாள் அன்பரசி. முகத்தில் சந்தோஷம் பொங்க இருவருக்குமே ஆரத்தி சுத்தி நெற்றியில் திலகமிட்டாள். 2 பேரும் வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. விஜயேசும் சௌமிதாவும் வலது கால்களை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்தார்கள். முருகானந்தம் கோபமாக உட்கார்ந்திருந்தார். இருவரும் அவரை நெருங்கினார்கள். மாமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. விற்றென்று திரும்பினார் சௌமிதாவின் பக்கம். முகத்தில் மலர்ந்த புன்னகையோடு நின்றிருந்தாள் அவள். அவர் கோபம் மெல்ல மெல்ல கரைந்தது. இந்த பெண்ணின் முகம் எப்படி மங்களகரமாக இருக்கிறது! அன்றைக்கு இவளது தந்தை எங்களை அவமானப்படுத்திய போது எப்படி வெகுண்டெழுந்தாள்! நியாயங்களை எவ்வளவு சாதுரியமாக பேசினாள்! தந்தை செய்த தப்புக்கு இந்த பெண் எத்தனை பண்போடு மன்னிப்பு கேட்டாள்! நிச்சயம் இந்த பெண் தப்பு செய்திருக்க மாட்டாள். விஜயேஷின் கைகளை பிடித்து இந்த வீட்டிற்குள் மருமகளாக நுழைந்த இந்த பெண்ணிடம் தப்பிருக்காது. அன்பரசி, என்னங்க? எழுந்து நின்றார். இப்படி என் பக்கத்தில் வந்து நில்லு. அன்பரசி கணவன் அருகில் வந்து நின்றாள். முருகானந்தம் சௌமிதாவின் முகத்தை பார்த்தார். இப்ப காலில் விழுமா? இருவரும் காலில் விழுந்தார்கள். 2 பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருங்க என்று வாழ்த்தினார் முருகானந்தம். 2 பேரும் நல்லா இருங்க என்று ஆசீர்வதித்தாள் அன்பரசி. எழுந்து விழி நீரோடு மாமனாரை பார்த்தாள் சௌமிதா. மாமா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க என்றவள் எல்லாரையும் ஒரு முறை பார்த்துவிட்டு சொன்னாள். உங்கள் எல்லோருடைய மனம் கோணாமல் நடந்துக்குவேன் மாமா. இந்த வீட்டு கௌரவத்தை காப்பாற்றுவேன். என்னை நம்புங்க. உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்குமா? கனகாம்பரி பொறாமையோடு பார்த்தாள். சக்திகுமார் அப்பாவை ஆச்சரியமாக பார்த்தான். என்னப்பா தாம் தூம்னு கத்துவீங்கன்னு பார்த்தா நல்ல விதமாக சர்டிஃபிகேட் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறீங்க. சக்தி, இந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலிடா. விஜயேஷுக்கு இதை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டா. உணர்ச்சி வேகத்தில் அவசரமாக பேசினாள் அன்பரசி. ஆமாங்க, சௌமிதா ரொம்ப புத்திசாலி. எப்படி திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நடத்தினா தெரியுமா? முருகானந்தம் விற்றென்று மனைவியிடம் திரும்பினார். நீ என்ன சொல்கிற? சட்டென்று தன் தவறு உரைத்தது அன்பரசிக்கு. விஜயேசும் சௌமிதாவும் பதறி போனார்கள். அது வந்துங்க, சௌமிதா எப்படியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வருவேன்னு பிடிவாதம் பண்ணி வந்திருக்கான்னு சொன்னேன் என்று சமாளிப்பதற்குள் முகமெல்லாம் வியர்த்து போனாள். முருகானந்தம் சௌமிதாவின் முகத்தை பார்த்தார். ஏம்மா, உங்கள் அம்மா அப்பா கிட்ட போனீங்களா? இல்லை மாமா. ஏம்மா? அப்பா கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன் மாமா. இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வர அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. நாங்கள் இந்த கோலத்தோடு அங்கே போய் நின்னா வீண் பிரச்சனைகளும் கேவலங்களும் தான் மிஞ்சும் மாமா. சரிம்மா, அவங்க கோபம் குறைஞ்சதும் போய் பார்த்துட்டு வாங்க. பார்க்கலாம் மாமா. அன்பரசி, என்னங்க, கல்யாணம் முடிஞ்சதும் சில சம்பிரதாயங்கள் இருக்குல்ல, பால் பழம் ஏதாவது கொடுக்கணும்னா? ஆமாங்க, 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் கொடு. ஆகட்டும், வாம்மா சௌமிதா. விஜய், நீயும் வாடா. அன்பரசி முன்னால் நடக்க இருவரும் பின்னால் நடந்தார்கள்.
போகும் சௌமிதாவை நெருப்பு விழிகளோடு பார்த்து கொண்டிருந்தாள் கனகாம்பரி. இரவு விஜயேசின் அறையில் சாந்தி முகூர்த்தம் நடந்து கொண்டிருக்க பக்கத்தறையில் கணவன் அருகே படுத்து கொண்டிருந்த கனகாம்பரி பட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள். என்னங்க, என்ன கனகா, உங்கள் தம்பி செஞ்சது ரொம்ப நியாயமா? எரிச்சலோடு கேட்டாள். என்ன நியாயம் இல்லைங்கிற? பெற்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் தெரியாமல் இது என்ன திருட்டு கல்யாணம்? இது திருட்டு கல்யாணம் இல்லை, அவனோட விருப்பமான கல்யாணம். அவசரமாக ஆவேசப்பட்டாள் கனகாம்பரி. இல்லை, பெற்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் தெரியாமல் ஒரு கல்யாணம் நடந்தால் அது திருட்டு கல்யாணம் தான். சரி, அதுக்கு என்ன இப்போது? உங்கள் தம்பி நம்ம கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. என்ன மதிக்கலை? அண்ணா அன்னிக்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அதுதான் சொன்னேனே, சூழ்நிலை அவசரம்னு. இதை நீங்கள் நம்புறீங்களா? நாம் நம்பினாலும் நம்பாட்டாலும் அப்பா அம்மா அவங்கள நம்பி ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அதோட பேச்சை விடு. திரும்பி கணவனை முறைத்தாள் கனகாம்பரி. நீங்கள் உங்கள் தம்பியை விட்டு கொடுப்பீங்களா? தப்பு செஞ்சாலும் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு தானே ஆடுவீங்க. இதை பாரு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, வீணா ஏன் பிரச்சனை பண்ணுற? நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆம்பளை 2 பேரும் நாளைக்கு வேலைக்கு போயிடுவீங்க. அக்கம் பக்கத்தில் கேட்டால் என்ன பதில் சொல்கிறதா? என்ன கேள்வி கேட்பாங்க? உங்கள் கொழுந்தனார் உங்கள் யார்கிட்டையும் சொல்லாமலே கல்யாணம் பண்ணிக்கிட்டாராமேன்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லு. இந்த வார்த்தை நமக்கு கௌரவத்தை கொடுக்குமா? இதை பாருடி, அவங்களோட விருப்பம்தான் வாழ்க்கை. இதில் யார் கௌரவமும் கெடாது. பேசாமல் படு, சொல்லிவிட்டு திரும்பி படுத்து கொண்டா சக்திகுமார். கனகாம்பரி படுத்தாள். கண்களுக்குள் உறக்கம் வர மறுத்தது. மனதிற்குள் ஏனோ ஒரு இனம் புரியாத பயம் பரவியது. சௌமிதா இந்த வீட்டிற்குள் நுழைந்த மறுநிமிடமே மாமனார் மாமியாரை கைக்குள் போட்டுக்கொண்டாள். இனி அவர்களின் அமோக ஆதரவு அவளுக்கும் இருக்கும். விஜயேஷ் கணவன் சொல்லவே வேண்டாம், மனைவிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். இனி இந்த வீட்டில் சௌமிதாவின் கை ஓங்கி விடுமோ? நான் மூத்த மருமகள் என்ற மரியாதை இறங்கிவிடக்கூடாது. என் மதிப்பும் மரியாதையும் இந்த வீட்டில் இறங்கக்கூடாது. இறங்கினால் நான் ஒரு செல்லா காசு. நான் கௌரவத்தோடு இந்த வீட்டிற்குள் நுழைந்தவள். நகை பணம் என்று நிறைய சுமந்து வந்தவள். முறைப்படி தாலி கட்டி தாரமாக வந்தவள். விடமாட்டேன். என் மதிப்பும் கௌரவமும் கீழே இறங்காமல் இருக்க நான் எந்த நிலைக்கும் கீழே இறங்குவேன். கனகாம்பரியின் நெஞ்சுக்குள் பொறாமை தீ மெல்ல மெல்ல கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. அதிகாலையில் எழுந்தாள் சௌமிதா. சூரிய குழந்தை இன்னும் விழித்திருக்கவில்லை. அருகில் படுத்திருந்த கணவன் விஜயேஷை பார்த்தாள். விஜயேஷ் அசந்து தூங்கி கொண்டிருந்தான். கட்டிலை விட்டு கீழே இறங்கினாள். தலை கலைந்து கிடந்தது. அதில் சொருகி இருந்த மல்லிகை பூக்கள் உதிர்ந்து நார் மட்டுமே மயிரிழைகளில் தொங்கிக் கொண்டிருந்தது. பிரித்து தூர வீசினாள். கலைந்து கிடந்த பட்டுச்சேலையை சரிப்படுத்தி கொண்டாள். மீண்டும் விஜயேஷை பார்த்தாள். அப்பப்பா, இரவெல்லாம் என்ன பாடுபடுத்தி விட்டார்? உதடுகள் குறும்பாக முணுமுணுக்க, முகத்தில் நாணம் பூத்தது. பீரோவை திறந்து குளிப்பதற்கான உடைகளை எடுத்துக்கொண்டாள். இரவே யார் யார் அறை எங்கிருக்கிறது, சமையல் அறை, குளியலறைகள், பூஜை அறை எல்லாமே தெரிந்து வைத்து கொண்டாள். குளியலறை நோக்கி நடந்தாள். 15 நிமிடத்தில் குளித்து பனியில் மூழ்கி எடுத்த ஒரு அழகு ரோஜாவாக வெளியில் வந்தாள். சமையல் அறைக்குள் நுழைந்து 10 நிமிடத்தில் காப்பி தயாரித்தாள். முதலில் யாருக்கு கொடுக்கலாம்? விஜயேஷ். வேண்டாம், நன்றாக தூங்கட்டும், எழுப்பினால் என் குளியல் தொடரும். அத்தைக்கு கொடுக்கலாம். நீட்ட எவர் சில்வர் தட்டில் காப்பி டம்ளர்களை அடுக்கி கொண்டு அன்பரசியின் அறை கதவை தட்டினாள் சௌமிதா. கதவு திறந்த அன்பரசி சிரித்தாள். என்ன சௌமிதா, இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டு? நீ புது பெண்ணாச்சே. உதடுகள் கலையாமல் சிரித்தாள். எந்த பெண் சோம்பலை விரட்டி அடிக்கிறாளோ அந்த வீடு அழகாக இருக்கும். காப்பி டம்ளரை எடுத்துக்கொண்டு கேட்டாள் அன்பரசி. இதென்ன புது தத்துவமா? இது தத்துவம் இல்லைம்மா, வாழ்க்கையின் அடிப்படை உண்மை. ஆமாம், அப்பா எங்கம்மா? அவரும் உன்னோட தத்துவப்படி போயிருக்காரு. பேப என்று விழித்தாள் சௌமிதா. ஒரு சிரிப்போடு சொன்னால் அன்பரசி. உங்கள் மாமாவும் தினமும் சோம்பலை விரட்டி அடிச்சுட்டு வாக்கிங் போவார். உங்கள் மகன் விஜயேஷ் வாக்கிங் போக மாட்டாரா? அப்படின்னா என்னன்னு கேட்பான். நீங்கள் ரொம்ப சுயநலவாதிம்மா. சுயநலவாதியா? பின்ன உங்கள் கணவர் மட்டும் வாக்கிங் போய் இளமையாக இருக்கணும், என் கணவர் மட்டும் இளமையை தொலைக்கணுமா? நீ தான் வந்துட்டல்ல, உன் கணவனோட இளமையை நீயே காப்பாற்றி கொடியம்மா என்று சிரித்தாள் அன்பரசி. அடுத்து சக்திகுமாரின் அறை கதவை தட்டினாள். லுங்கியோடு வந்து கதவு திறந்தான் சக்திகுமார். வாசலில் புன்னகை முகமாக சௌமிதா. பெரியத்தான், காப்பி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் காப்பியை எடுத்துக்கொண்டான். தேங்க்யூ. நான் 3வது மனுஷி இல்லை பெரியத்தான், உங்கள் தம்பி மனைவி. சரிம்மா. சாரி. கனகாக்கா எழுந்துட்டாங்களா பெரியத்தான்? இன்னும் தூங்கிட்டு இருக்கா, எழுப்பட்டுமா? அவசரமாக மறுத்தாள் சௌமிதா. வேண்டாம் பெரியத்தான், அக்கா தூங்கட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன் என்றவள் சமையலறை நோக்கி நடக்கும்போது வியர்வை வழிய உள்ளே வந்து சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்தார் முருகானந்தம். காப்பி தட்டை அவர் முன் நீட்டினாள். அப்பா காப்பி. காப்பி டம்ளரை எடுத்துக்கொண்டே நிமிர்ந்தார். உங்கள் அத்தைக்கு காப்பி கொடுத்தியாமா? கொடுத்துட்டேன் மாமா சொன்ன சௌமிதா சமையல் அறைக்குள் நுழைந்தாள். சமையல் செய்ய தொடங்கினால் அன்பரசி உள்ளே நுழைந்தாள். என்ன சௌமிதா, உங்கள் மாமா நீ
கொடுத்த காப்பியை குடிச்சிட்டு ஆஹா ஓஹோன்னு பிரமாதப்படுத்திட்டாரு. சொன்ன அன்பரசிக்கு பதிலாக இதழ்களில் ஒரு சிரிப்பை சிந்தினாள். பூரி மாவு இருக்காமா என்றாள். இருக்குமா, பூரி எல்லாருக்கும் பிடிக்குமில்ல? பிடிக்கும். அப்படின்னா பூரி செஞ்சு உருளைக்கிழங்கு மசால் வைக்கட்டுமா? செய் சௌமிதா, நீங்கள் போங்க, நான் சமையலை பார்த்துக்கிறேன். இல்லை சௌமிதா, உன் கூட பேசிக்கிட்டே நானும் உதவுறேன். சரிம்மா, உங்கள் விருப்பம். பூரி மாவை தண்ணீர் விட்டு பிசைந்து கொண்டே கேட்டாள் அன்பரசி. விஜய் எழுந்துட்டானா? இல்லைம்மா, நல்லா தூங்குறாரு. நான் ஒன்று சொல்லட்டுமா சௌமிதா? சொல்லுங்க. விஜய் ஒரு குழந்த மாதிரி சௌமிதா. அவன் ஏதாவது கோபப்பட்டு பேசினா நீ கோபப்படாதம்மா. உதடுகள் பிளந்து புன்னகையை காட்டினாள். அவர் மட்டுமில்லை, இந்த வீட்டில் யார் என்ன பேசினாலும் நான் கோபப்பட மாட்டேம்மா. கனகாம்பரி சமையல் அறைக்குள் வந்தாள். அத்தை, எனக்கு காப்பி வேணும். கனகாம்பரியிடம் திரும்பினாள் சௌமிதா. அக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் உங்கள் அறைக்கு காப்பி கொண்டு வந்தேன். நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க. பெரிய அத்தானுக்கு மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன். காப்பி சூடு பண்ணி தரட்டுமா? விழிகளால் அவளை முறைத்தாள் கனகாம்பரி. நான் உங்ககிட்ட காப்பி கேட்கல, அத்தைக்கிட்ட கேட்டேன். அன்பரசி விழிகளை உயர்த்தி கனகாம்பரியை பார்த்தாள். கனகா, என்ன பேச்சு இது? சௌமிதாவும் இந்த வீட்டு மருமகள் தானே, நீ அவகிட்ட கேட்கலாம், தப்பில்லை. காப்பியை சூடு பண்ணி தரட்டுமாக்கா என்றால் மீண்டும் சௌமிதா. சூடு பண்ணினா சுவை இருக்காது. சரி, உங்கள் ரூமுக்கு போங்க, 5 நிமிஷத்தில் காப்பி போட்டு கொண்டு வரேன் என்றாள் சௌமிதா இனிய முகத்தோடு. கனகாம்பரி பட்டென்று முகத்தை திருப்பி கொண்டு தன் அறைக்கு நடந்தாள். காப்பி நிமிஷத்தில் தயாராகி கோப்பையில் ஊற்றிக்கொண்டு திரும்பினாள் சௌமிதா. சௌமிதா, காப்பி கோப்பையை எடுத்துக்கிட்டு எங்கே போகிற? ஏன் அக்காவுக்கு கொடுக்க? இங்கிருந்தே சத்தம் போடு, வந்து குடிச்சிட்டு போகட்டும் என்றாள் அன்பரசி. அக்கா என்னை விட பெரியவங்க, கொண்டு போய் கொடுக்கறது தானே மரியாதமா? சௌமிதா காப்பி கோப்பையுடன் கனகாம்பரியின் அறையை நோக்கி போனாள். அக்கா அக்கா குரல் கொடுத்தாள். சக்திகுமார் எட்டி பார்த்தான். என்ன சௌமிதா? அக்கா காப்பி கேட்டாங்க. இப்போதான் முகம் கழுவ போனா. அப்படி வை சௌமிதா. உள்ளே நுழைந்து டேபிள் மேல் கோப்பையை வைத்துவிட்டு திரும்பினாள். பெரியத்தான், என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? ஆஃபீஸுக்கு போட்டுட்டு போக துணிகளை அயன் பண்ணிகிட்ருக்கேம்மா. கொண்டாங்க, நான் பண்ணித்தரேன். வேண்டாம் சௌமிதா, நானே பண்ணிக்கிறேன். நீங்கள் குளிச்சிட்டிங்களா? இல்லை. போய் குளிச்சுட்டு வாங்க பெரியத்தான், நான் அயன் பண்ணி வைக்கிறேன் என்று மின்சார தேய்ப்பு பெட்டியை வாங்கி துணிகளை தேய்க்க ஆரம்பித்தாள் சௌமிதா. சக்திகுமார் டவலை எடுத்துக்கொண்டு குளிக்க போனான். துணிகளை தேய்த்து அழகாக மடித்துவிட்டு நிமிர்ந்தபோது உள்ளே வந்தாள் கனகாம்பரி. சௌமிதா, நீ எங்கே பண்ணிகிட்ருக்கிற? உங்களுக்கு காப்பி கொண்டு வந்தேன்க்கா. அப்படியே பெரிய அத்தானுக்கு ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி வச்சுட்டேன். மேஜையில் இருந்த காப்பி கோப்பியை எடுத்து உதடுகள் பதித்து காப்பியை உறிஞ்சினாள். அக்கா, நான் வர்றேன். ஒரு நிமிடம் சௌமிதா நின்று திரும்பினாள். நீ படித்த பொண்ணு தானே? ஆமாம். உன்னோட படிப்பு லட்சணம் இதுதானா? புருவங்களை உயர்த்தி கனகாம்பரியை பார்த்தாள். ஒரு பொண்ணு இல்லாத நேரத்தில் இன்னொரு ஆம்பளை அறைக்குள்ளே நுழையிறது தான் நீ படித்த நாகரிகமா? வார்த்தைகள் அமிலமாக இறங்கியது. இல்லைக்கா, இது நம்ம குடும்பம். நான் நுழைந்தால் என்ன தப்பு? கனகாம்பரியின் கண்களில் கோபம். இது நம்ம குடும்பம் இல்லை, இது என்னோட குடும்பம். இந்த அறைக்குள்ளே நானும் சக்திகுமாரும் குடும்பம் நடத்திட்டுருக்கோம், புரியுதா? சரிக்கா, இனிமே உங்கள் அனுமதி இல்லாமல் இந்த அறைக்குள்ளே நுழைய மாட்டேன். சரிப்போ என்றாள் கனகாம்பரி அலட்சியமாக. வெளியே வந்தாள் சௌமிதா. கனகாம்பரியின் வார்த்தைகள் இதயத்தை ரணமாக கீறினாலுமே சட்டென்று இயல்பான நிலைக்கு வந்தாள். போகும் சௌமிதாவையே கண்களில் குரூரமாக பார்த்தாள் கனகாம்பரி. உதடுகள் மட்டும் சவுக்காக அசைந்தது. ஏய் சௌமிதா, நான் உண்மையில வீசுகிற முதல் அவமான ஈட்டி இதுதான். இனி அடுக்கடுக்காக இந்த ஈட்டிகள் உன் மேலே பாயும். தாங்க தயாராக இரு. கனகாம்பரியின் உதடுகளில் ஒரு விஷம புன்னகை பாம்பாக நெளிய ஆரம்பித்தது. அடுத்த நாள் காலை சமையல் அறைக்குள் நுழைய போகும்போது சௌமிதாவை கூப்பிட்டாள் அன்பரசி. சௌமிதா, என்னம்மா, எங்கே போகிற? அப்பாவும் பெரியத்தானா ஆஃபீஸ் புறப்படுறதுக்குள்ளே ஏதாவது டிஃபன் பண்ணணுமில்ல? சமையல் வேலையை நான் கவனிச்சிக்கிறேன், நீங்கள் புறப்படுங்க. எங்கம்மா? கல்யாணமான புது ஜோடிகள் மறுநாள் ஏதாவது கோயிலுக்கு போகிறது சம்பிரதாயமாக. நீயும் விஜயும் குளிச்சுட்டு கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு 2 பேரும் மருதமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களாம்மா? நேற்று ராத்திரியே சொல்லியாச்சு. போய் உன் புருஷனை ரெடி பண்ணி 2 பேரும் புறப்படுங்க. ஆகட்டுமா. 1 மணி நேரத்தில் இருவரும் புறப்பட்டு அன்பரசியிடம் வந்தார்கள். அம்மா, நாங்கள் புறப்படுறோம் என்றாள் சௌமிதா. சௌமிதாவின் முகத்தை பார்த்த அன்பரசியின் கண்கள் அவள் கழுத்தில் இறங்கியது. பீரோவை திறந்து 5 பவுன் தங்கச் சங்கிலியை எடுத்து அவள் கழுத்தில் போட்டாள். அம்மா, எதுக்குமா இதெல்லாம்? சௌமிதா, நீ கல்யாணமான புது பொண்ணு, அதுவும் இந்த வீட்டு மருமக, வெறுங்கழுத்தோடு இருக்கக்கூடாதுமா என்று அன்பரசி திரும்பி
சத்தம் போட்டாள். விஜய், டேய் விஜய், என்னம்மா? உள்ளே வந்தா. 500 ரூபாய் நோட்டுகளாக பணம் 2000 மகனிடம் நீட்டினாள். எதுக்குமா இவ்வளவு பணம்? முதல்ல உன் பொண்டாட்டியை வெளியில் கூட்டிகிட்டு போக போகிறேன், அதுவும் முருகன் கோயிலுக்கு. சாமி கும்பிட்டு வர்றப்ப சௌமிதாவை கடைவீதிக்கு கூட்டிகிட்டு போய் அவள் ஆசைப்படுறத வாங்கி கொடுடா. சரிம்மா. காரில் போயிடுறீங்களா? வேண்டாம்மா, நாங்கள் பஸ்லேயே போய்க்கிறோம். காந்திபுரம் போய் இறங்குங்க. அங்கே மருதமலைக்கு நிறைய பஸ் வரும், பார்த்து போயிட்டு வாங்க. ஆகட்டும்மா. போகிறப்ப அப்பா கிட்ட சொல்லிட்டு போங்க. சரிம்மா. அறைக்குள் காலடி யோசைகளை திரும்பி பார்த்தார் முருகானந்தம். அப்பா, நாங்கள் மருதமலைக்கு போயிட்டு வரோம் என்றாள் சௌமிதா. சந்தோஷமாக போயிட்டு வாங்க. இருவரும் அறையை விட்டு வெளியே வரும்போது அண்ணன் சக்திகுமார் எதிர்பட்டான். அண்ணா, நாங்கள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரோம், பார்த்து போயிட்டு வாங்க. அண்ணி எங்கன்னா? இப்போ தான் குளிக்க போனா. சரி, சொல்லிடுங்க. இருவரும் செருப்புகளை காலில் நுழைத்து கொண்டு சந்தோஷமாக வாசல் படியில் இறங்கினார்கள். மருதமலை அழகு முருகன் அலங்காரத்தில் அம்சமாக ஜொலித்தார். கண் குளிர பார்த்து மனமுருக வேண்டினார்கள். தீபாராதனை முடித்து திருநீர் குங்கும பிரசாதங்களை வாங்கி கொண்டு கோவிலின் முன்புறம் வந்தார்கள். நிலையில் நின்ற தங்கத்தேர் மிக அற்புதமாக இருந்தது. கோவிலின் முன்புறம் கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. தடுப்பு சுவரின் அருகே நின்று பார்த்தார்கள். சுற்றிலும் பசுமையான மரங்கள் அடர்ந்த மலைகள், பாறைகள். தூரத்தில் வடவள்ளியை தாண்டி பெட்டி பெட்டியாக சின்ன சைஸில் தெரியும் கோயம்புத்தூர் வீடுகள், கட்டிடங்கள். விஜய், இங்கிருந்து பார்க்குறப்போ கோயம்புத்தூரின் வனப்பு எவ்வளவு அழகாக தெரியுதில்ல? உன்னை விடவா? விழிகளால் முறைத்தாள். நீ இயற்கை அழகை ரசிக்கிற, நான் உன்னோட அழகை ரசிக்கிறேன். போதும் உங்கள் ரசிப்பு, வாங்க போகலாம். இருவரும் தேவஸ்தான மினி பஸ்ஸில் ஏறி அடிவாரத்தில் இறங்கினார்கள். டவுன்ஹால் பஸ் பிடித்து கடைவீதிக்கு வந்தார்கள். சௌமிதா வளையல்கள் போட்டு நகைப்பாலி சென்று 2 ஜோடிகள் வாங்கினாள். 500 ரூபாய் மதிப்பில் 2 ஜோடி சேலை, ஜாக்கெட் துணிகளை எடுத்துக்கொண்டாள். சௌமிதா, எல்லாமே 2 வாங்குறியே? ஸ்ப்ரே இல்லை, அக்காவுக்கும் சேர்த்து நான் வாங்குறேன். உனக்கு அக்கா இருக்காங்களா? சொல்லவே இல்லையே. நீ ஒரே பொண்ணுல ஏமாந்து போயிட்டேன். என்ன கிண்டலா? உதடுகள் கலையாமல் சிரித்தான் விஜயேஷ். எங்கள் அண்ணி மேலே உனக்கு அவ்வளவு அக்கறையா? நான் உங்கள் வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன், அக்கா ஏற்கனவே வாழ வந்தாச்சு. ஒரு ஒட்டுதலும் பரஸ்பர அக்கறையும் இருந்தால் தானே ஒரு கூட்டு குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அடேங்கப்பா, குடும்ப யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்திருப்ப போல இருக்கே. இது வாழ்க்கை பாடம், அனுபவித்து கற்றுக்கணும். நீங்கள் போக போக தெரிஞ்சுக்குவீங்க. புறப்படலாமா? ஓகே. இருவரும் ராமநாதபுரம் பஸ் பிடித்து வீடு வந்து சேர்ந்தபோது மாலை 4:30 மணி. அப்பாவும் பெரியாத்தானும் ஆஃபீஸ் முடிந்து வந்திருக்கவில்லை. சௌமிதா அன்பரசியின் அறைக்குள் நுழைந்தாள். வாமா சௌமிதா, கோவிலில் கூட்டமா? அவ்வளவா இல்லைம்மா. நல்லா சாமி கும்பிட்டீங்களா? திருப்திமா. இந்தாங்க முருகன் பிரசாதம். பூ, விபூதி, குங்குமம் நீட்டினாள் சௌமிதா. பூச்சூடி திருநீர் வைத்து குங்குமம் இட்டுக்கொண்டாள் அன்பரசி. சௌமிதா, கனகாவுக்கு கொண்டு போய் கொடு. சரிம்மா என்றவள் கனகாம்பரியின் அரைக்கதவை தட்டினாள். அக்கா. தூக்கம் கலைந்த எரிச்சலோடு கனகாம்பரி பட்டென்று கதவை திறந்தாள். என்ன என்றால் பொறுமை இல்லாமல். நானும் அவரும் மருதமலை முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம், இந்தாங்க சாமி பிரசாதம். சென்னை சில்க்ஸின் பிளாஸ்டிக் பைகளோடு நீட்டினாள். தூங்கி எழுந்த பிறகு கொடுத்துருக்கலாம் இல்லையா? சாரிக்கா. என்ன சாரி என்ற கனகாம்பரி பிளாஸ்டிக் பையை பிரித்து பார்த்தாள். புடவை, ஜாக்கெட் துணி, கண்ணாடி வளையல், கவரிங் வளையல், பொட்டுகள், சென்ட் பாட்டில். இதெல்லாம் எனக்கு எதுக்கு வாங்கினேன்? தயக்கமாக வார்த்தைகளை இறக்கினாள். எனக்கு வாங்கினேங்க்கா, உங்களுக்கும் அப்படியே வாங்கினேன். நான் என்ன பிச்சைக்காரியா? இந்த வீட்டுக்குள்ளே மருமகளை நுழையிறப்பவே 40 பவுன் நகையை போட்டுக்கிட்டு வந்தேன். ஏராளமான சீர்சனத்தையோடு இறங்கி வந்தேன். இந்த எச்சில் யாருக்கு வேணும்? எடுத்துகிட்டு போ. கோபமாக வெளியே தூக்கி வீசினாள். வெளியே போ, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும் என்று கனகாம்பரி கதவை பட்டென்று அரைந்து சாத்தினாள். அது சௌமிதாவின் கன்னங்களில் அரைந்ததைப் போல இருந்தது. இதையெல்லாம் கனகாம்பரியிடம் எதிர்பார்க்கவில்லை. தவித்து போனால். அவமானம் அவள் உடம்பு, இதயம் எல்லாவற்றையும் கொத்தி கொத்தி காயப்படுத்தியது. விழிகளில் நீர் திமிரி கொண்டு வந்தது. சிதறி கிடந்த பொருள்களை பொறுக்கினாள். யாரோ தான் முன்னால் நிற்பது தெரிந்தது. விழிகளை உயர்த்தி பார்த்தாள். விஜயேஷ். சிரிப்பை வரவழைத்து கொண்டு நிமிர்ந்தாள். கை தவறி விழுந்துடுச்சு. அவள் முகத்தை ஆழமாக பார்த்தான். பொய் சொல்லாதே சௌமிதா. இல்லைங்க, புடவை தடிக்க விழுந்துட்டேன். நாக்கு பொய் சொல்லும் சௌமிதா, முகம் பொய் சொல்லாதே. இல்லைங்க, கை தவறித்தான். விஜயேஷ் மேலே கத்தினான். போது சௌமிதா, நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அண்ணி இதையெல்லாம் வீசி எறிஞ்சதை பார்த்துட்டு தான் இருந்தேன் என்று விஜயேஷ் முதலாக அண்ணியின் மேல் கோபப்பட ஆரம்பித்தான். சௌமிதா, என்னம்மா? மேட்டுப்பாளையத்தில் எங்களுக்கு நெருங்கிய சொந்தம் ஒன்று இருக்குது. சரிம்மா. அவர் கார் மெக்கானிக் ஷாப் வச்சுருக்காரங்க. சரிம்மா. அவர் மகனுக்கு நாளைக்கு கல்யாணம், பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருக்காங்க. சரிம்மா. நீயும் விஜயும் போயிட்டு வந்துடுங்க. ஆகட்டும்மா. விடியற் காலை 4 மணிக்கு புறப்பட்டால் தான் சரியாக இருக்கும்.
சௌமிதா கொஞ்சம் நில்லு. என்னம்மா? அன்பரசி தன் கழுத்தில் இருந்த சங்கிலிகளில் 2 தங்கச் சங்கிலிகளை எடுத்து சௌமிதாவின் கழுத்தில் போட்டுவிட்டாள். இது எதுக்குமா? ஏற்கனவே 5 பவுன் சங்கிலி போட்டிருக்கீங்களே. இல்லை சௌமிதா, கல்யாண வீட்டில் வம்பு பேசுறதுக்குன்னே சில கேஸுகள் வரும். உன் கழுத்தில் நகை இல்லைன்னு உனக்கு எவ்வளோ நகை போட்டாங்க நட்டு போட்டாங்கன்னு வாயை பிடுங்கும். என் மருமகள் 4 பேருக்கு முன்னால் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது. குபுக்கென்று சௌமிதாவின் கண்களில் நீர் தேங்கியது. நான் ரொம்ப கொடுத்து வச்சோமா? நீ என்ன சொல்கிற சௌமிதா? எங்கள் அம்மா என் மேலே இவ்வளவு பாசம் வச்சுருக்கலாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என் மேலே பாசம் அதிகமாக வச்சுருக்கிறீங்க. அன்பரசி மெல்ல சிரித்தாள். சௌமிதா, நீ உன்னை புரிஞ்சுக்கணும். நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாதான் நீ கைப்பிடிச்சி வந்த உன் புருஷனை சந்தோஷமாக வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, என் மகன் விஜய் வேலை இல்லாதவன், எந்த ஒரு வருமானமும் இல்லாதவன்னு தெரிஞ்சும் இந்த குடும்பத்தை நம்பி வந்திருக்க. உன்னோட நம்பிக்கையை நான் காப்பாற்ற வேணாமா? போம்மா, போய் விஜய்கிட்ட சொல்லி காலையில் நேரமாகவே புறப்பட வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுங்க. சரிம்மா. விழிநீரை துடைத்து கொண்டு நடந்தாள் சௌமிதா. மாலை ஆஃபீஸ் முடிந்து வீட்டுக்கு வந்தா சக்திகுமார். லுங்கியில் மாறி கை கால் கழுவி கொண்டு வந்தா. அவன் முகத்தருகே டீ டம்ளரை நீட்டினாள் கனகாம்பரி. என்ன சொல்லுங்க? மேட்டுப்பாளையம் கல்யாணத்துக்கு போகணும் இல்லையா? ஆமாம். நைட்டே போகணுமா இல்லை காலையில் போகணுமாங்க? காலையில் போனால் போதும். ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டிங்களா? இல்லை. ஏன்? ஆஃபீஸில் 2 ஃபைல் அர்ஜெண்ட்டாக முடிக்க கொடுக்கணும் நாளைக்கு. அப்போ நீங்கள் வரலையா? நீ மட்டும் போயிட்டு வந்துரு. உங்கள் தம்பியும் சௌமிதாவும் ஜோடியாக போகிறாங்க. நல்லதாக போச்சு, நீயும் அவங்க கூடயே போயிட்டு வந்துடு. அப்போது நீங்கள் வர மாட்டீங்க. அதான் சொன்னேன்ல, அவசரமாக 2 ஃபைல்களை முடிக்கணும்னு. பூச்சாடியை தூக்கி பொட்டென்று கீழே போட்டு உடைத்தாள். கனகா, என்ன பண்ணுற நீ? ஓ, கை தவறி விழுந்துடுச்சு என்று கணவனை முறைத்தாள். மேட்டுப்பாளையம் கல்யாண மண்டபம் முகூர்த்தம் முடிந்து சிலர் டிஃபன் சாப்பிட அவசரமாக போக, சில பேர் இன்னொரு முகூர்த்தத்துக்கு போக வேண்டும் என்று சாப்பிடாமலேயே புறப்பட்டார்கள். சில பேர் மணமக்களுடன் வீடியோ ஃபோட்டோ எடுத்து கொண்டிருந்தார்கள். விஜயேஷ் தெரிந்த நண்பர் ஒருவரோடு பேசி கொண்டிருந்தான். கனகாம்பரி 5000 ரூபாய் பட்டுப்புடவையில் கழுத்து நிறைய நகை அணிந்து கொண்டிருந்தாள். சௌமிதா கல்யாண பட்டுப்புடவையில் கனகாம்பரியின் அருகே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். நடுத்தர வயது பெண்கள் 3 பேர் கனகாம்பரியை நெருங்கினார்கள். கனகா, நல்லா இருக்கியா? இருக்கேங்க. அம்மா அப்பா ஊருக்கு போனியா? இந்த வாரம் போகணும். அவர்கள் பார்வை அருகில் இருந்த சௌமிதாவின் மீது பதிந்தது. இது யாரு? உங்கள் கொழுந்தனோட சம்சாரமா கனகா? ஆமாங்க. எல்லா விஷயமும் கேள்விப்பட்டோம் என்றவர்களின் பார்வைகள் சௌமிதாவின் கழுத்தில் இறங்கியது. நேரடியாக சௌமிதாவிடம் பேச ஆரம்பித்தார்கள். ரொம்ப அழகாக லட்சணமாக தான் இருக்க. உன் பேர் என்னம்மா? சௌமிதா. போட்டுக்கிற நகை 20 பவுன் இருக்குமா? மெல்ல தலையாட்டினாள். உங்கள் அம்மா அப்பா இவ்வளவுதான் போட்டாங்களா? கனகாம்பரி இடையில் புகுந்து வார்த்தைகளை இறக்கினாள். இது அவளோட அம்மா அப்பா போட்ட நகை இல்லை, எங்கள் மாமியார் போட்ட நகை. தூக்கி வாரி போட்டது சௌமிதாவுக்கு. அவர்கள் இவளை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். இதனடி கூத்து? முறைப்படி தானே பொண்ணு பார்த்தாங்க. 2 பேரும் விரும்பித்தானே கட்டிக்கிட்டாங்க. பெத்த மகளை வெறுங்கழுத்தோடவா அனுப்பி வச்சாங்க? சௌமிதாவுக்கு அவமானமாக இருந்தது. சரி, நாங்கள் புறப்படுறோம். புருஷனுக்கு வேலை இல்லை, கூட வந்தவகிட்டையும் ஒன்றும் இல்லை என்றவாறே அவர்கள் புறப்பட்டு போனார்கள். கடைசியாக அவர்கள் சொன்ன வார்த்தைகள் சௌமிதாவின் இதயத்தை காயப்படுத்தியது. உதடுகள் கடித்து வேதனையை ஜீரணித்தாள். அவள் வேதனையின் துடிப்பை அணு அணுவாக ரசித்தாள் கனகாம்பரி. இதையெல்லாம் பின்னால் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த விஜயேஷ் கோபத்தோடு எழுந்தா. திரும்பி பார்த்தாள். விழிகளால் கெஞ்சி விரல்களால் வாய் பொத்தி எதுவும் பேச வேண்டாம் என்று ஜாடை காட்டினாள் சௌமிதா. விஜயேஷ் கோபம் தணிந்து உட்கார்ந்து கொண்டான். சிறிது தூரத்தில் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த ஒரு ஆணும் பெண்ணும் தங்கள் மனதிற்குள் ஆத்திரமாகி கனகாம்பரியை எரித்து விடுவது போல பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சௌமிதாவின் பெற்றோர்கள். வீட்டிற்குள் நுழைந்தது அம்மாவை தேடி போனான் விஜயேஷ். சந்தோஷ் முகமாக மகனை பார்த்தாள். என்ன விஜய், கல்யாணமெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? சட்டென்று முகம் மாறினா. நாங்கள் கல்யாணத்துக்கு போக வேணும்னு உங்ககிட்ட கேட்டோம்மா. புரியாமல் விழிச்சா அன்பரசி. ஏன்பா? கல்யாண வீட்டில் அண்ணி சௌமிதாவை கேவலப்படுத்திட்டாங்க. கனகா என்ன கேவலப்படுத்தினா? சௌமிதா கட்டின புடவையோடு வந்தவ கழுத்தில் போட்டிருக்கிற நகையெல்லாம் எங்கள் மாமியாரோடதுன்னு எல்லார்கிட்டேயும் சொல்கிறாங்க. கனகா அப்படியா சொன்னா?
அப்போது நான் என்ன பொய் சொல்கிறேனா என்று வார்த்தைகளை சூடாக இறக்கினான். அதுக்கில்லப்பா, கனகா கிட்ட விசாரிச்சிடலாம். கனகாம்பரி இவர்களை நோக்கி வந்தாள். விஜயேஷை பார்த்ததும் விஷயம் புரிஞ்சிடுச்சு. கல்யாண மண்டபத்தில் நடந்ததை அம்மா கிட்ட புகார் சொல்லியிருக்கான். என்னத்த? கல்யாண மண்டபத்தில் சௌமிதாவை கேவலப்படுத்தினியாமா? பேபை என்று விழித்தாள். என்னத்த சொல்கிறீங்க? சௌமிதாவை நான் எதுக்கு கேவலப்படுத்தணும்? விற்றென்று அம்மாவிடம் திரும்பினா விஜயேஷ். அம்மா, அண்ணி பொய் சொல்கிறாங்க. இருடா, நான் தான் கேட்குறேன்ல. அத்தை, நான் எதுக்கு பொய் சொல்லணும்? சர் என்று அண்ணியிடம் திரும்பினா. சௌமிதாவின் கழுத்தில் போட்டிருக்கிற நகைகள் எங்கள் அத்தையோடதுன்னு நீங்கள் சொல்லலை? அலட்சியமாக பதில் சொன்னாள் கனகாம்பரி. ஆமாம், அது உண்மைதானே. ஆனால் அதனோட அர்த்தம் என்ன தெரியுமா? இவ வெறுங்கழுத்தோடு வந்தவள்னு அவமானப்படுத்துறது இல்லையா? உதடுகளில் ஒரு புன்னகையை மெல்ல பரப்பினாள். ஒரு யதார்த்தம் எப்படி அவமானமாகும்? விஜயேஷிடமிருந்து வார்த்தைகள் கொதிப்போடு வந்தது. நீங்கள் சொன்னது யதார்த்தம் இல்லை, எகத்தாளம். விஜயேஷை நேருக்கு நேராக பார்த்தாள். விழிகளில் கோபம் துள்ளியது. விஜய், நான் உன்னோட அண்ணி, நாக்கு அடக்கி பேசு. எனக்கு தான் நீங்கள் அண்ணி. சௌமிதாவை அவமானப்படுத்த உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? நான் சௌமிதாவை கேவலப்படுத்தலையே. அப்போ கல்யாண மண்டபத்தில் சொன்ன வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்? விஜயேஷின் முகத்தை ஆழமாக பார்த்தாள். நான் சொன்ன வார்த்தைகளுக்கு அதுதான் அர்த்தம்னா அதுதான் உண்மை. அந்த உண்மையை தான் கேவலம்னா நான் சொன்னது தப்பில்லை. கனகாம்பரி சொல்லிவிட்டு யாருடைய வார்த்தைகளுக்கும் காத்திராமல் தன் அறை நோக்கி நடந்து போனாள். இந்த 3 மாதத்தில் கனகாம்பரியின் பையன் கார்த்திக் சௌமிதாவுடன் ரொம்பவே ஒட்டி கொண்டான். எல்கேஜி படிக்கிறான். பள்ளிக்கூடம் போகும் நேரம் தவிர சதா எந்த நேரமும் சித்தி சித்தி என்றே சுற்றி வந்தான். சௌமிதா அவனுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாள், குளிப்பாட்டி விடுவாள், உண்ண வைத்து உடைகள் மாற்றி விடுவாள். வாரத்தில் 4 நாட்கள் சௌமிதாவோடு படுத்து கொள்வான். கனகாம்பரி மிரட்டி பார்த்தால், அடித்து பார்த்தால், அவன் கேட்கவே இல்லை. இரவு 9 மணி. எல்லாரும் சாப்பிட்டு முடித்திருந்தார்கள். சௌமிதா கார்த்திக்கு பாடம் சொல்லி கொண்டிருந்தார். விஜயேஷ் கட்டிலில் ஏதோ ஒரு நாவலை படித்து கொண்டிருந்தான். சக்திகுமார் தன்னுடைய அறையில் டிவி சீரியல் பார்த்து கொண்டிருந்தான். அப்பா முருகானந்தம் முன் அறையில் சோஃபாவில் அமர்ந்து மாலை தினசரியை புரட்டி கொண்டிருந்தார். அன்பரசி கணவனுக்கு பாலை ஆத்தி கொண்டிருந்தால். சமையல் அறையில் கனகாம்பரி அறைக்கதவை திறந்து வெளிப்பட்டாள். நேராய் சௌமிதாவின் அறையில் வாசலில் நின்றாள். டேய் கார்த்தி, படித்தது போதும், எழுந்து வா. திரும்பி அம்மாவை பார்த்தான். நான் வரல, எனக்கு தூக்கம் வருது, பேசாமல் எழுந்து வா நீ. நான் சித்தி கூடயே படுத்துக்கிறேன், நீ போ. சௌமி தயக்கமாக வாயை திறந்தாள். அக்கா, கார்த்தி பிரியப்படுறால இங்கே படுத்துக்கிட்டமே. விழிகளில் அவளை முறைக்க கார்த்திக்கிடம் திரும்பினாள். டேய், இப்போ நீ வரப்போறியா இல்லையா? வரல. கனகாம்பரிக்கு மெல்ல மெல்ல கோபம் ஏறியது. இதை பாருடா, நீ இங்கே படுத்தா இவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். உன்னை மாதிரி ஒரு தம்பி பாப்பா வரமாட்டான். அதையாவது ஒழுங்காக அவங்க தயார் பண்ணட்டும். எழுந்து வா. விற்றென்று எழுந்தான் விஜயேஷ். கையில் இருந்த நாவலை கட்டிலில் வீசினான். கோபம் ஜிவி என்று முகத்தில். அண்ணே, எப்போவுமே எங்களை கேவலப்படுத்துகிற மாதிரியே உங்கள் பேச்சு இருக்கு. நான் எதுக்கு உங்களை கேவலப்படுத்தணும்? இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையோட அர்த்தம் என்ன? எப்போவும் உனக்கு தப்பான அர்த்தம் தான் தோணுமா? இல்லை, நீங்கள் என்னை வேலை வெட்டி இல்லாதவன் குத்தி காட்டுறீங்க. நான் சொல்லாத வார்த்தையெல்லாம் நீங்கள் தான் கற்பனை பண்ணிக்கிறீங்க. உங்கள் எண்ணத்தோட நிஜமே அதுதானே? சௌமிதா அவசரமாக எழுந்தாள். விஜயேஷின் முகம் பார்த்து சொன்னாள். ஏன் இப்படி பேசுகிறீங்க? விடுங்க, அக்கா என்னவோ பேசிட்டு போகட்டுமே. நீ வாயை மூடிட்டு இரு சௌமிதா. யாரும் இங்கே ரோசம் கெட்டு போய் கிடக்கல. இலக்காரமாக சொன்னாள் கனகாம்பரி. உங்கள் ரோசத்தை தான் தினமும் பார்க்குறேனே. உதடுகள் துடிக்க கேட்டான் விஜயேஷ். நீங்கள் என்ன இந்த வீட்டு மகாராணியா? நான் மகாராணியா இல்லையான்னு நீ கேட்காத, உங்கள் அண்ணன் கேட்கட்டும். அப்போது உங்கள் அரசாட்சியை அங்கே வச்சுக்கோங்க. நான் யார்கிட்டையும் போய் கையேந்தி பிச்சை எடுக்கல. கனகாம்பரிக்கு கோபம் இன்னும் அதிகமானது. ஓஹோ, ஐயாவுக்கு ரோசம் இவ்வளோ தூரத்துக்கு வருதோ? இந்த வீட்டில் நடக்கிறது கூட்டு குடும்பம். அரிசியிலிருந்து பருப்பு வரைக்கும், எண்ணெயிலிருந்து கடுகு வரைக்கும், துவைக்கிற சோப்புலேருந்து உடம்புக்கு போடுற சோப்பு வரைக்கும் ஒவ்வொன்றிலையும் என் புருஷனோட பணமும் பொருளுது. புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ரோசம் இருந்தால் வீட்டை விட்டு போங்க. துடித்து போனான் விஜயேஷ். அதிர்ச்சியோடு நிமிர்ந்தார் முருகானந்தம். தவிப்போடு கலங்கினாள் அன்பரசி. ஏதோ சத்தம் வர டிவியை அணைத்துவிட்டு சக்திகுமார் வெளியில் வர, கடைசியாக கனகாம்பரி சொன்ன வார்த்தைகள் அவன் காதுகளில் தாக்க பலார் என்று அறைந்தான். கதி கலங்கி போனாள் கனகாம்பரி. நீ யாரடி என் தம்பியை வீட்டை விட்டு போக சொல்ல? கன்னம் பிடித்து முறைப்போடு கணவனை பார்த்தாள். சட்டென்று உள்ளே நுழைந்து கார்த்திக்கின் கையை பிடித்து இழுத்து கொண்டு தன் அறைக்குள் நுழைந்தாள். சூட்கேஸை படுக்கையில் எடுத்து போட்டாள். படீரென்று பீரோவை திறந்தாள். தன்னுடைய துணிமணிகளும் கார்த்திக்கின் துணிகளையும்
எல்லாவற்றையும் சூட்கேஸில் போட்டு அடைத்தாள். தூக்கி கொண்டு திரும்பினாள். கார்த்திக்கின் கைப்பிடித்து அரை வாசல் கடந்தபோது தடுத்தான் சக்திகுமார். கனகா, எங்கே போகிற? எங்கள் அம்மா வீட்டுக்கு. இந்த நேரத்தில் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது நல்லதா? 4 பேருக்கு முன்னாடி கை நீட்டி அடிக்கிறது மட்டும் நல்லதா? உன்னை அடிக்க எனக்கு உரிமை இருக்குது. என் தம்பியை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்குது? விழி நீரோடு நிமிர்ந்து கணவனை பார்த்தாள். அதுக்கு கை நீட்டணுமா? தள்ளுங்க என்று குழந்தை கார்த்திகை இழுத்து கொண்டு முன்னறைக்கு வந்துவிட பேப்பரை சோபா மீது வீசி எறிந்துவிட்டு எழுந்தார் முருகானந்தம். கனகா, எங்கம்மா போகிற? எங்கள் அம்மா வீட்டுக்கு. இந்த நேரத்தில் எதுக்குமா? இந்த நிமிஷம் போனாதானே எனக்கு மரியாதை. இந்த நேரத்தில் நீ வீட்டு விட்டு போனால் எங்கள் மானம் மரியாதை போயிடுமா? அதுக்காக நான் இங்கே அவமானப்படணுமா? விற்றென்று அம்பாக விழுந்தன வார்த்தைகள். உன்னை யாரும் இங்கே அவமானப்படுத்தலையே. ஏன் கட்டின புருஷனை என் கண்ணத்தில் அறையில் 4 பேர் முன்னால் அவமானப்படுத்தலை? சரி, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு முடிவு தெரியணும். என்ன முடிவு? ஒன்று நான் இந்த வீட்டில் இருக்கணும், இல்லை அவங்க இந்த வீட்டில் இருக்கணும். இதுதான் உன் முடிவா? விரைப்போடு சொன்னால் கனகாம்பரி. ஆமாம். சரி, உள்ளே போ, காலையில் முடிவு பண்ணிக்கலாம். நிமிர்ந்து மாமனாரை பார்த்தாள். காலையில் எனக்கு ஒரு முடிவு கிடைக்கல. கண்டிப்பாக கிடைக்கும், உள்ளே போ. கனகாம்பரி கார்த்திகை இழுத்து கொண்டு தன் அறைக்குள் நுழைந்தாள். படீரென்று சத்தத்தோடு கதவை சாத்தி கொண்டாள். விடியற்காலை சமையலறையில் ஏதோ வேலையாக இருந்தால் அன்பரசி. அம்மாவிடம் போனான் விஜயேஷ். என்னப்பா விஜய், காப்பி போட்டு தரட்டுமா? நிமிர்ந்த அம்மாவின் முகம் பார்த்தவன் சொன்னான், நாங்கள் வீட்டை விட்டு போயிடுறோம்மா. துடித்து போனாள் தாய். கண்கள் நீர்க்குளமாக மகனை பார்த்தாள் அன்பரசி. விஜய், என்னப்பா சொல்கிற? ஆமாம்மா, நாங்கள் வீட்டை விட்டு போயிடுறோம். கொஞ்சம் பொறு விஜய், அப்பா மூலமாக பேசி முடிவு பண்ணிக்கலாம். இல்லைம்மா, அது சரி வராது. எதையோ ஒளிச்சு வச்சுக்கிட்டு எங்களை காயப்படுத்துறது ஒரு முடிவே கிடைக்காது. ஒளிஞ்சிருக்கிறது வெளியே வந்தால் தானே என்ன பிரச்சனைன்னு தெளிவாக புரியும். அது வரைக்கும் பிரச்சனையை உரசிக்கிட்டே தான்ப்பா இருக்கும். அதுக்கு நீ ஏன்டா வெளியில் போகணும்? நான் வெளியே போனாதாம்மா நல்லது. அண்ணி குழந்தை கார்த்திகை கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டா நீயும் அப்பாவும் பேரனை இழப்பீங்க. அண்ணன் மகனையும் மனைவியையும் இழந்து தனிமரமாக நிற்பார். அந்த நிலை என்னால் அண்ணனுக்கு வர வேண்டாமா? அது மட்டும் காரணமாக இல்லைம்மா. அண்ணி வெளியே போயிட்டா வீண் பழி சௌமிதா மேலே தானே விழும். இவர் இந்த வீட்டில் கால் வச்சு குடும்பம் பிரிஞ்சிருச்சின்னு ஊர் பேசுமில்ல. தாய் மகனை பரிதாபமாக பார்த்தாள். உனக்கு எந்த வேலையும் இல்லையேடா. உன்னை நம்பி வந்த பொண்ணு சௌமிதா, அவளையும் கூட்டிக்கிட்டு போகிறேங்கிற. 2 பேரும் எப்படிடா வாழ போகிறீங்க? கசப்பாக புன்னகைத்தான் விஜயேஷ். கஷ்டமாக தான்மா இருக்கும், கஷ்டப்பட்டு தானே ஆகணும். சௌமிதா இதுக்கு சம்மதிச்சிட்டாளா? அன்பரசி விஜயேஷின் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு அவள் அறைக்குள் நுழைந்தாள். சூட்கேஸ் துணிகளை எடுத்து வைத்து கொண்டிருந்த சௌமிதா காலடி யோசை கேட்டு திரும்பினாள். வாங்கம்மா. என்னை வாங்கன்னு சொல்லிட்டு நீ வெளியில் போறியேம்மா. நான் என்னம்மா பண்ணட்டும்? எவ்வளவோ சொல்லியும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரே. நீயும் போகத்தான் போறியா சௌமிதா? ராமனோட காலடி சுவடுகள் தானே சீதைக்கு பாதை. ஒரு நிமிஷம் இரு சௌமிதா, அப்பா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் என்று அன்பரசி கணவனோடு போனாள். என்னங்க, நீங்கள் பேசினதெல்லாம் அரைகுறையாக என் காதில் விழுந்துச்சு. சொல்ல அன்பரசி. விஜய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வெளியில் போகிறானாங்க. முருகானந்தம் தயக்கமே இல்லாமல் சொன்னார். அப்படி போகிறது தானே அவனுக்கும் நல்லது அன்பரசி. நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க? வாழ்க்கையின் யதார்த்தத்தை பேசுகிறேன். வெளியில் போய் அவன் கஷ்டப்படணுமா? வார்த்தைகள் அழுகையாக வந்தது. கஷ்டப்பட்டாதானே வாழ்க்கை? இதுதான் உங்கள் முடிவா? இந்த முடிவு என்னோடது தான். ஆனால் வெளியே போனால் தான் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையே ஆரம்பமாகும். தடுக்காத அன்பரசி. அப்போ தான் வாழ்க்கைனா என்ன, குடும்பம்னா என்னன்னு புரிஞ்சுக்குவான். அதை அவன் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டான்னா நிச்சயமாக உயரத்துக்கு வந்துடுவான். அவனை போக விடு. அன்பரசி மீண்டும் விஜயேஷ் அறைக்குள் நுழைந்தாள். விஜய், அப்பா உன் இஷ்டப்படியே போக சொன்னாருடா. திடீர்னு எங்கே போய் தங்குவீங்க? சௌமிதாவோட தோழி மேனகா டவுன் ஹாலில் இருக்காங்க. காலையில் ஃபோன் பண்ணி கேட்டாச்சுமா. அவங்க மேல் மாடி அறை காலியாக தான் இருக்குதான், வர சொல்லிட்டாங்க. விஜயை சௌமிதாவை ஒரு பார்வை பார்த்தான். அதை புரிந்து கொண்டவள் கழுத்தில் இருந்த நகைகளை கழட்டினாள். சௌமிதா, எதுக்காக கழுத்தில் இருந்த நகையை கழட்டுற? விஜயேஷ் அம்மாவின் தோளை தொட்டு திருப்பினான். அம்மா, அதை நான் சொல்கிறேன். நாளைக்கே அண்ணி நகையை நாங்கள் அபேஸ் பண்ணிட்டு போயிட்டதா சொல்லுவாங்க. அந்த அவமானம் எங்களுக்கு தேவையாம்மா? இது என்னோட நகைடா. யாருக்கு வேணும்னாலும் கொடுக்க எனக்கு உரிமை இருக்குல்ல. சௌமிதா, போட்டுக்கோ. உன்னோட கஷ்ட காலத்துக்கு இது உதவும். மெல்ல வாயை திறந்தாள் சௌமிதா. அப்பா கிட்டேயும் ஒரு வார்த்தை கேளுங்கம்மா. தேவையில்லை சௌமிதா. இத்தனை வருஷம் தாம்பத்திய வாழ்க்கையில் நான் எதை செஞ்சாலும் அவர் கேள்வி கேட்டதே இல்லை. நாங்கள் புறப்படுறோமா என்றான் விஜயேஷ். கொஞ்சம் இருடா என்ற அன்பரசி தன் அறைக்குள் நுழைந்து திரும்பினாள். இதில் 20,000 இருக்கு, வச்சுக்கோ. 2 100 ரூபாய் கட்டுகளை மகனிடம் நீட்டினாள். வேண்டாமா, உன்னை வெறுங்கையோடு அனுப்ப மனசிலடா, வச்சுக்கோடா விஜய் என்று அன்பரசி கண்கள் கலங்க சொல்ல விஜயேஷ் சௌமிதாவை பார்த்தான். வாங்கிக்கோங்க, தப்பில்லை என்றாள் பார்வையால்.
விஜயேஷ் வாங்கி கொண்டான். நாங்கள் போயிட்டு வர்றோமா என்று அன்பரசியின் காலில் விழுந்தாள் சௌமிதா. நீ வாழப்போகிற வாழ்க்கை நல்லா இருக்கணுமா என்று வாழ்த்தினாள் அன்பரசி. இருவரும் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு முன்னறைக்கு வந்தார்கள். அன்பரசி பின்னாலேயே வந்தாள். அப்பா நாங்கள் புறப்படுறோம் என்றாள் விஜயேஷ். சரிப்பா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா என்று முருகானந்தம் காலில் விழுந்தாள் சௌமிதா. நீ வாழப்போகிற வாழ்க்கையில் நல்லா இருமா. உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் வேணும்ப்பா. என் மேலே கோபமாம்மா? உங்கள் மேலே எனக்கு என்னப்பா கோபம்? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாம்மா? இல்லைப்பா, உங்ககிட்ட இருந்த யதார்த்தம் எப்பவுமே வராது எந்த தப்பும். நாங்கள் வர்றோம்ப்பா. இருவரும் சூட்கேஸ்களோடு நடந்தார்கள். முருகானந்தமும் அன்பரசியும் பின்னால் போனார்கள். அதே நேரம் சர் என்று ஒரு கார் வீட்டின் முன்னால் புயலாக நின்றது. அதன் கதவுகள் படக் படக்கென்று இறக்கைகளை விரிய சௌமிதா பெற்றோர்கள் சுகநேசனும் நீலவேணியும் இறங்கினார்கள் பரபரப்பாக. வாங்க சம்பந்தி வாங்க. முருகானந்தமும் அன்பரசியும் அவர்களை இனிய முகத்தோடு வரவேற்றார்கள். காரின் சத்தம் கேட்டு சக்திகுமாரும் கனகாம்பரியும் வெளியே வந்தார்கள். உள்ளே நுழைந்த சுகநேசன் கையில் இருந்த சூட்கேஸை முருகானந்தத்திடம் நீட்டினார். முகம் இறுகி போயிருந்தது. இந்தாங்க, இதில் என் மகளுக்காக சேர்த்து வச்ச 60 பவுன் நகையும் ரொக்கம் 5 லட்சமும் இருக்கு என்றார். தடுமாறி போனார் முருகானந்தம். நான் இதை உங்ககிட்ட கேட்கலையே சம்பந்தி. திரும்பி கனகாம்பரியை முறைத்து கொண்டே சொன்னார். இந்த வரதட்சணை தரலன்னு தானே உங்கள் மூத்த மருமகள் என் மகளை கல்யாண மண்டபத்தில் வச்சு கேவலப்படுத்தினா? முருகானந்தமும் சக்திகுமாரும் ஒன்று சேர கனகாம்பரியை பார்த்தார்கள். என் மக அனாதை இல்லை மிஸ்டர் முருகானந்தம். அவள் வெறும் கழுத்தோட வந்தவள்னு தானே இப்படி பேசுறீங்க? இதை வாங்கிக்கோங்க. சுகநேசன் வார்த்தைகளில் சூடு பறந்தது. முருகானந்தம் ஏதோ வாயை திறப்பதற்கு முன் சர் என்று உள்ளே நுழைந்தாள் சௌமிதா. விழிகளை உயர்த்தி சுகநேசனை பார்த்தாள். நிதானமாக கேட்டாள், நீங்க யாரு? சுகநேசனும் நீலவேணியும் கதிகலங்கி போனார்கள். நான் உன் அப்பா அம்மா. நான் என்னைக்கு உங்க வீட்டு வாசல் படியை தாண்டி வந்தேனோ அன்னைக்கே அப்பா மக உறவும் இறங்கி போச்சு. இனிமே எனக்கு அம்மா அப்பா எல்லாமே இவங்க தான். சௌமிதா, இவங்க அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ அவ்வளோ தூரம் கேவலப்படுத்தி அனுப்பினீங்களே, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டு வாசல் படியை மிதிச்சிங்க? நீலவேணி முகம் சிவக்க சொன்னாள். ஏண்டி உங்கள் அப்பாங்கிற மரியாதை கூட என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே கை காட்டி வார்த்தைகளை தடுத்தாள். மரியாதையாக போயிடுங்க ப்ளீஸ் என்று வாசல் பக்கம் கை காட்டினாள். சுகவேசனும் நீலவேணியும் மகளை முறைத்தவாறே வெளியேற கார் புறப்பட்டது. என்னை மன்னிச்சிடுங்க என்ற சௌமிதா விஜயேஷின் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு வாசல் படிகளில் இறங்கினாள். கோவை டவுன் ஹால் ஏரியா. இதன் நடுமையத்தில் அந்த பங்களா அழகாக அமைந்திருந்தது. வாயில் கதவு தொடங்கும் இடத்திலிருந்து இருபுறமும் அழகிய பூந்தோட்டம். அது முடியும் இடத்தில் கார் நிறுத்தும் போர்ட்டிகோ. தொடர்ந்து 2 படுக்கை அறைகள், வரவேற்பறைகள், அதில் உயர் ரக சோஃபா, நாற்காலிகள், நீண்ட ஹால், பூஜை அறை, சமையலறை, டைனிங் ஹால், ஸ்டோர் அறை என்று அந்த பங்களா மிக நேர்த்தியாக கட்டப்பட்டிருந்தது. இதே அமைப்பில் மாடியும் இருந்தது. இந்த மாடியில்தான் விஜயேஷும் சௌமிதாவும் குடி வந்து 1 மாத காலம் ஆகியிருந்தது. இருவரும் ஒன்றாக வேலை தேடிக் கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு மிகவும் ஆறுதலாக பக்கபலமாக இருந்தால் மேனகா. இந்த மேனகாவை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் பிறந்தவள். ரித்தினை கல்யாணம் செய்த பிறகு இன்னும் உயரத்துக்கு போனாள். ரித்தின் 35 வயது இளைஞன், மகா சுறுசுறுப்பு, நவீன தொழில்துறையில் சிறந்த படிப்பு, அமெரிக்கா சென்று லட்சமாக சம்பாதித்து அனுப்பி கொண்டிருப்பவன். 2 மாதங்களுக்கு முன்பு கோயம்புத்தூர் வந்து செல்வபுரத்தில் ரோட்டின் மேல் உள்ள 60 சென்ட் காலி இடத்தை 1,30,00,000 விற்று பணத்தை பேங்கில் மேனகா பெயருக்கு போட்டுவிட்டு திரும்பவும் அமெரிக்கா பறந்து விட்டான். மேனகா மேல் உயிரியே வைத்திருப்பான். அவள் என்ன சொன்னாலும் அன்புக்கு தலையாட்டுவான், அன்புக்கு அடிப்பணிவான், அன்புக்கு செய்து முடிப்பான். மேனகாவும் ரித்தின் மேல் கொள்ளை பிரியமாக இருப்பவள். பொழுது விடிந்தால் போதும், அவன் ஆஃபீஸ் போகும் வரை ஃபோனில் மணிக்கணக்காக பேசுவாள். இவர்களுக்கு ஒரே ஒரு செல்வ மகள் லாவண்யா, 5 வயது, எல்கேஜி படித்து கொண்டிருப்பவள். மேனகாவும் சௌமிதாவும் உயர்நிலை பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் போதே நெருங்கிய தோழிகள். சௌமிதாவின் அமைதி, பொறுமை, காக்கும் குணம், மற்றவர் மனங்களை நோக வைக்காத பண்பு, இவையெல்லாம் மேனகாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். கல்லூரி போன போதும் கல்யாணமான போதும் இவர்களது தோழமை கறந்த பாலின் நிறமாக மாறாமல் இருந்தது. இந்த மேனகா தான் இப்பொழுது சௌமிதாவுக்கு ஊக்கம் கொடுத்து பக்கபலமாக இருக்கிறாள். இரவு 9 மணி. வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட அந்த நீல கார் பங்களாவினுள் நுழைந்து போர்ட்டிகோவில் நின்றது. விஜயேஷ், சௌமிதா, லாவண்யா 3 பேரும் கீழே இறங்கினார்கள். இந்த 1.5 மாத காலத்தில் லாவண்யா இவர்களோடு அதிகம் நெருக்கமாகிவிட்டாள். ஸ்கூல் போகும் தூங்கும் நேரம் தவிர லாவண்யா இவர்களோடு தான் இருப்பாள்.
சதா அத்தை மாமா என்று சுற்றி சுற்றி வருவாள். இவர்களும் குழந்தையிடம் பிரியமாக இருந்தார்கள். இப்பொழுதெல்லாம் அம்மாவை விட இவர்களோடு தான் லாவண்யா அதிகமாக வெளியே போய் வர விரும்பினாள். மேனகா தடுக்கவில்லை, மாறாக சந்தோஷப்பட்டாள். மேனகா, லாவண்யாவை கூட்டிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வரட்டுமா என்பாள் சௌமிதா. இதனடி கேள்வி, இவள் எனக்கு மட்டும் மகள் இல்லை உனக்கும் தான் என்பாள் மேனகா. சௌமிதா அப்படியே உருகி போவாள். இந்த பாசங்களை மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து ஆனந்தப்படுவதில் இந்த மேனகா எங்கே, அக்கா கனகாம்பா எங்கே? மூவரும் பங்களாவிற்குள் நுழைந்தார்கள். லாவண்யா ஓடிப்போய் அம்மாவின் கழுத்தை கட்டி கொண்டாள். சிதம்பரம் பூங்கா போனியா லாவண்யா? எஸ் மம்மி. சர்க்கஸ் பாத்தியா? அழகாக தலையாட்டினாள் குழந்தை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மம்மி, நீ கூட வந்திருக்கலாம் மம்மி. இல்லடா செல்லம், ஒரு முக்கிய விஷயமா டேடியோட ஃபோனை எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அதுதான் வர முடியல. உனக்கு தான் அத்தையும் மாமாவும் இருக்காங்கல்ல என்று சிரித்த மேனகா விழிகளை உயர்த்தி அவர்களை பார்த்தாள். சௌமிதா, எல்லாருக்கும் நானே டிஃபன் செஞ்சுட்டுமா? வேண்டாம் மேனகா, நாங்கள் 3 பேரும் அன்னபூர்ணாவில் டிஃபன் எடுத்துக்கிட்டோம். உனக்கு வாங்கி வர நினச்சோம், ஆனால் நீ டிஃபன் சாப்பிட்ருந்தால் வேஸ்ட்டாக போயிடுமில்லன்னு வாங்கிட்டு வரல. பரவாயில்ல சௌமிதா, எனக்கு ஃப்ரிட்ஜில் ரொட்டியும் பாலும் பழமும் இருக்குது, அதுவே போதும். நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. சரி மேனகா. இருவரும் புறப்பட்டு போனதும் டிரைவர் முத்தையா கார் சாவியை ஒப்படைத்துவிட்டு சைக்கிளில் வீட்டுக்கு புறப்பட்டான். அடுத்த நாள் காலை மேனகாவின் பங்களா முன் அந்த வெள்ளை நிற கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கி பங்களாவுக்குள் நுழைந்தார் கங்காதரன். 55 வயது, 90% தலையில் நரைமுடி, முகத்தில் கோல்டு ஃப்ரேம் போட்ட கண்ணாடி, கோட்டு சூட்டில் கொஞ்சம் கம்பீரமாக தெரிந்தார். உள்ளே நடந்தபோது டிரைவர் முத்தையா எதிர்பட்டான். உங்கள் மேடம் இருக்காங்களா? உங்களுக்காக காத்துட்ருக்காங்க சார். ஒரு புன்னகையோடு உள்ளே நுழைந்தார். சோஃபாவில் உட்கார்ந்திருந்த மேனகா எழுந்து நின்று வணங்கினாள். வணக்கம் சார். கங்காதரன் எதிர் சோஃபாவில் புதைந்தார். சொர்ணா, சொர்ணா. மேனகா கூப்பிட வேலைக்காரி வந்தாள். சார், காப்பியா டீயா இல்லை ஏதாவது கூலா? காப்பி போதுமா? சொர்ணா, காப்பி 2. வேலைக்காரி காப்பி போட சமையலறை புகுந்தால். முத்தையா, முத்தையா. டிரைவர் வந்து நின்றான். மாடியில் சௌமிதாவும் விஜயேசன் இருப்பாங்கள்ல, வர சொல்லு. ஆகட்டுமா. டிரைவர் போனதும் சவிதா மட்டும் வந்தாள். சௌமி, உன் கணவர் எங்கே? இன்னைக்கு அவினாசி ரோட்டில் இருக்கிற ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ இருக்குது மேனகா, அதுக்கு போயிருக்காரு. சரி உட்காரு சௌமிதா. அருகில் குஷன் நாற்காலியில் உட்கார்ந்தாள். சௌமிதா, கவுண்டம்பாளையத்தில் டிஆர்கே பட்டன் கம்பெனி ஒன்று இருக்குல்ல, தெரியுமா? தெரியும். இவர் பேர் கங்காதரன். இவர் தான் டிஆர்கே பட்டன் கம்பெனியோட முதலாளி என்று அவரை அறிமுகப்படுத்தினாள். சௌமி கை கூப்பினாள். வணக்கம் சார். பதிலுக்கு கங்காதரன் வணக்கம் தெரிவித்தார். கங்காதரன் சார், இவள் என்னோட உயிர் சிநேகிதி, பேரு சௌமிதா. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சௌமிதா, இவருக்கு ஒரே மகன், இப்போ ஜெர்மனில் இருக்கார். இங்கே இவரும் இவரோட மனைவி மட்டும்தான் இருக்காங்க. அங்கேயே மகன்கிட்ட போய் செட்டில் ஆயிடலான்னு இருக்கிறாரு. அதனால் டிஆர்கே பட்டன் கம்பெனியை சேல் பண்ண முடிவு பண்ணியிருக்கிறாரு. நாம் 2 பேருமே இப்போது அந்த பட்டன் கம்பெனியை போய் பார்க்க போகிறோம். போகலாம் மேனகா. மேனகா கங்காதரனிடம் திரும்பினாள். சார், நீங்கள் புறப்பட்டு வாங்க, நாங்கள் பின்னால் வர்றோம். ஆகட்டுமா என்றவர் எழுந்து வெளியேறினார். சௌமிதா, புறப்படலாமா? மேனகா, புடவை மாற்றிட்டு வரட்டுமா? ஓகே. அடுத்த அரை மணி நேரத்தில் இருவரும் காரில் பயணித்து கொண்டிருந்தார்கள். இந்த பயணம்தான் சௌமிதாவுக்கு ஒரு திருப்பு முனையாக அமையப் போகிறது. காலையில் எழுந்ததுமே தலை சுழல்வது போல இருந்தது. வயிற்றுக்குள் ஏதோ புரண்டு வாய் வழி வருவதைப் போல ஒரு உணர்வு. வாஷ்பேஷன் நோக்கி ஓடினாள் சௌமிதா. குபுக்கென்று வாந்தி பீரிட்டது. பைப்பை திறந்து வாய் கொப்பளித்து சுத்தப்படுத்தி முகம் கழுவி கொண்டு நிமிர்ந்தாள். விஷயம் தெளிவாக புரிந்துவிட்டது. நாள் தள்ளிப்போய் 2 மாதத்துக்கு மேலாகிவிட்டது. சோர்வோடு நிமிர்ந்தாள். சத்தம் கேட்டு ஓடி வந்தான் விஜயேஷ். சௌமி, என்னாச்சு? அந்த சோர்விலும் கண்கள் பிரகாசிக்க சிரித்தாள். ஒன்றுமில்லை, சந்தோஷமான விஷயந்தான். என்ன விஷயம் சௌமிதா? உங்கள் குழந்தையின் கரு என் வயிற்றில் வளருது. உடம்பெல்லாம் மகிழ்ச்சி பரவசமானால் விஜயேஷ். நிஜமாவா? இதழ்கள் புன்னகை விழிகள் மூடி திறக்க ஆம் என்றாள். சட்டென்று அவளை தூக்கி சுழற்றினான். போதும் விஜய், விடுங்க ப்ளீஸ், கீழே விடுங்க கெஞ்சினாள். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? சட்டென்று முகம் வாடி போனது. ஆனால் எனக்கு சந்தோஷம் இல்லை. ஏன் சௌமி? நான் இந்த கருவை கலைக்க போகிறேன். அதிர்ச்சியாக வெடித்து போனேன். நீ என்ன சொல்கிற சௌமிதா? இந்த சூழ்நிலையில் இந்த குழந்தை வளரணுமா? என்ன சூழ்நிலை? உங்களுக்கும் வேலை இல்லை, வருமானம் இல்லை, எனக்கும் நிம்மதி இல்லை. தேவையா இது? அப்போது கருவை கலைக்க போறியா சௌமிதா? நம்பாமல் கேட்டான். ஆமாம், இதுதான் உன் முடிவா? வேறு வழி இல்லையே விஜய். அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமா? யோசனை. பதறி போனால் சௌமிதா. வேண்டாம் விஜய், அம்மா இதை கேட்டால் மனசு ஒடிஞ்சு போயிடுவாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. பின்னால் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா? எப்படி தெரியும்? யார் சொல்ல போகிறாங்க? விஜயேஷின் விழிகளில் நீர்த்துளிகள்.
எதுக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணு சௌமிதா. உன்னோட வானத்தில் முளைக்கும் முதல் பிறை இது. விஜய், என்ன பேசுகிறீங்க நீங்கள்? தாய்மை எந்த பொண்ணுக்காவது கசக்குமா இல்லை பாரமா? இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை சந்தோஷமாக வளர மாட்டான். இல்லை, என் பிள்ளை எனக்கு முழுமையாக வேணும் விஜய். என்னை புரிஞ்சுக்கோங்க. சௌமிதாவின் கண்களில் ஈரம். அதே நேரம் குழந்தை லாவண்யா வீட்டுக்குள் வந்தாள். அத்தை அத்தை விழிநீரை துடைத்து கொண்டால் சௌமி. என்ன லாவண்யா, ஃபோன் வந்திருக்கான், மம்மி கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. இருங்க விஜய், வர்றேன். படிகளில் இறங்கி ஓடினாள். மேனகா ரிசீவரை நீட்டினாள். சௌமி, உனக்கு தான் ஃபோன். வாங்கி காதோடு இணைத்தாள். அனோ, நான் சௌமி பேசுகிறேன். மறுமுனையிலிருந்து வந்த வார்த்தைகள் அவள் காதுக்குள் நுழைய நுழைய பயத்தை முகத்தில் வாங்கி, வார்த்தைகளில் நடுக்கம் தொடங்கி, கண்களில் நீர் தேங்கி, கன்னங்களில் கரைந்து விழ மேனகா சௌமிதாவை பார்த்தாள். சௌமி, ஃபோனில் யார்? அப்பா. என்னாச்சு? அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம். உங்கள் அம்மாவுக்கு என்ன? எங்கள் அம்மாவுக்கு இல்லை, விஜயோட அம்மாவுக்கு. எந்த ஹாஸ்பிட்டல்? ராமநாதபுரத்தில் ஜெயம் ஹாஸ்பிட்டல். சரி, விஜயஸ்கிட்ட சொல்லிவிட்டு நீ புறப்படு, நானும் வர்றேன். கார்லேயே போயிடலாம். தலையாட்டி புடபடக்கும் நெஞ்சோடு படிகளில் ஏறினாள் சௌமி. கோவை ராமநாதபுரம் ஜெயம் நர்சிங் ஹோமின் வாசலில் மேனகாவின் கார் தட்டென்று நின்றது. அதிலிருந்து விஜயேசும் சௌமிதாவும் பரபரப்போடு இறங்கினார்கள். விஜய், நான் ஒண்டிப்புதூரில் ஒருத்தர் அவசியம் பார்க்கணும், பார்த்துட்டு வந்துடுறேன். வந்ததும் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு புறப்படலாம் என்ன? இருவரும் தலையாட்டினார்கள். மேனகா காரில் புறப்பட்டாள். 20ஆம் எண் அறைக்கட்டிலில் அன்பரசி படுத்திருந்தாள். பாதியாக இளைத்து போயிருந்தாள். அருகில் முருகானந்தம் துணை இருந்தார். விஜயேசை பார்த்ததும் அன்பரசியின் கண்களில் நீர். விஜய், நல்லா இருக்கியாப்பா? இருக்கேம்மா. நீயம்மா இப்படி? அவன் விழிகளில் நீர் மொட்டுக்கள். அவன் தோளை ஆதரவாக தொட்டார் முருகானந்தம். விஜய், உங்கள் அம்மா சதா உன்னோட புலம்பல் தான். அந்த புலம்பல் அதிகமாகி ரத்த கொதிப்பும் அதிகமாகி உங்கள் அம்மாவை இங்கே கொண்டு வந்து விட்டுடுச்சு. சரி, நீங்கள் 2 பேரும் பேசிட்டுருங்க, நான் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று முருகானந்தம் அறையை விட்டு விலகினார். விஜயை உதடுகள் துடிக்க கேட்டான். அம்மா, ஏம்மா இப்படி? அம்மாவின் உதடுகள் கசப்பாக அசைந்தன. விஜய், வேதனை மட்டும் ஒரு மனுஷனை கொல்லாதடா, பாசமும் கொல்லும். சௌமிதா கட்டிலை நெருங்கினாள். அன்பரசியின் கைகளை மெல்ல பற்றினாள். அம்மா, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? புரியாமல் புருவங்களை உயர்த்தினாள் அன்பரசி. சூழ்நிலையும் கஷ்டமும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதுமா. உங்கள் மகனை ஒரு நல்ல நிலைக்கு நான் கொண்டு வருவேன், என்னை நம்புங்கம்மா. சௌமிதா, அந்த நம்பிக்கை இல்லைன்னா என் மகனை உன்னோட வெளியில் அனுப்புவேனா? பெத்த பாசண்டி, அருகிலேயே எப்பவுமே வச்சு பார்த்த பாசம் கொஞ்சம் விலகி போனதும் தாங்க முடியல. அம்மா மீண்டும் கண் கலங்க. சூழ்நிலையை திசை மாற்ற விஜயஸ் பேச்சை மாற்றினா. அம்மா, சௌமிதா உண்டாகியிருக்காம்மா. நிஜமாவா சௌமி? மெல்ல தலையாட்டினாள். ஆமாம்மா. மறுபடியும் பேசினான் விஜயேஸ். ஆனால் கருவை கலைக்க வேணுங்கிறா. தட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள். என்ன கலைக்கிறியா? ஏன் சௌமி? சூழ்நிலை, இவருக்கு வேலை இல்லை, என் மனோநிலையும் சரியில்லை. ஒரு தரித்திரமான சூழ்நிலையில் என் குழந்தை வளர வேணுமா? நான் அதை விரும்பலை. சௌமிதா, என் மகனோட முதல் விதை உன் வயிற்றில் விழுந்திருக்கு, அதை கலைக்க வேண்டாமா? வளர விடு, பெற்றுக்கொடு. நான் வளர்க்குறேன் என் பேர குழந்தைய. ஒரு பாசத்தை இழந்து தவிக்கிற எனக்கு இன்னொரு பாசமாவது ஆறுதலாக இருக்கட்டும். என்ன சொல்கிற சௌமி? என் மகனோட வாரிசை அழிச்சிடாதம்மா ப்ளீஸ். கை நீட்டி கெஞ்சினாள். பட்டென்று அந்த கைகளை பிடித்து கொண்டாள். அம்மா, அப்பாவும் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன், மற்றவங்க மனசு நோகும்படி நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். உங்கள் மகனை இழந்த வேதனையை என் வயிற்றில் வளர்கிற குழந்தை சந்தோஷப்படுத்துன்னா நான் அதை கண்டிப்பாக கலைக்க மாட்டேம்மா, என்னை நம்புங்க. சௌமிதாவின் கையை பிடித்து தன் அருகே இழுத்தாள் அன்பரசி. அவள் வயிற்றை ஆசையாக தடவி பார்த்தாள். சௌமிதாவின் தலையை இழுத்து நெற்றியில் இதமாக முத்தமிட்டாள். மேனகா சோஃபாவில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். விஜயேசும் சௌமிதாவும் படிகள் இறங்கி கீழே வந்தார்கள். கூப்பிட்டியா மேனகா? மணி பார்த்தால் 10. நிமிர்ந்து சௌமிதாவை பார்த்தாள். அன்னைக்கு ஒருத்தர் உனக்கு அறிமுகப்படுத்தினேன், என் ஞாபகம் இருக்கா? டிஆர்கே பட்டன் கம்பெனி முதலாளி கங்காதரன். எஸ். அவரோட பட்டன் கம்பெனியை வேலை பேசி முடிச்சிட்டேன். 1.5 கோடி சொன்னார். ரவுண்டாக 1 கோடிக்கு முடிச்சிட்டேன். இன்றைக்கி அந்த கம்பெனி கிரையா நாள். என்னோடய ஹஸ்பண்ட் நேற்றே ஃப்ளைட்டில் வரதா சொல்லிட்டாரு. இப்போ வர முடியாத சூழ்நிலை. ஒரு ப்ராஜெக்டை அவசரமாக முடித்து கொடுக்க வேண்டியது இருக்கான்.
வர முடியாதுன்னு நைட்டு திரும்பியும் ஃபோன் பண்ணி சொன்னார். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கங்காதரன் காத்துட்ருப்பார். இப்போ புறப்பட்டால் சரியாக இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே ரெடியாக இருக்குது, போகலாமா? சரி மேனகா. மேனகா அருகில் இருந்த சூட்கேஸை எடுத்துக்கொண்டாள். முத்தையா டிரைவர் வந்து நின்றார். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணும், காரை எடு. ஆகட்டுமா. மூவரும் காரில் ஏறி அமர்ந்தார்கள். கார் மெல்ல நகர்ந்தது. வேகம் பிடித்தது. பதிவு அலுவலகத்தில் கங்காதரன் காத்து கொண்டிருந்தார். பணத்தோடு சூட்கேஸ் கைமற மதியம் 12 மணிக்கு பத்திரம் கையெழுத்தானது. மேனகா பெயரில் பதிவு செய்யப்பட்டது. எல்லாரும் அன்னபூர்ணாவில் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு காரில் திரும்பி கொண்டிருந்தார்கள். முன் சீட்டில் டிரைவர் அருகே விஜயேஷ் உட்கார்ந்திருந்தான். பின் சீட்டில் மேனகாவும் சௌமிதாவும் அமர்ந்திருந்தார்கள். சௌமிதா, என்ன மேனகா, உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? உன் கணவர் விஜயேஷ் தானே, இல்லை அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? மேனகா உதடுகள் கலையாமல் சிரித்தாள். பெத்த தாயை பிடிக்கிறது இயற்கை தானே. இல்லை மேனகா, நான் சொன்னது என்னை வாழ வைத்த தாய். பேபை என்று விழித்தாள் மேனகா. புரியல. விஜயேஷோட அம்மாவை தான். என்னை வாழ வைத்த அம்மா அன்பரசி. 1 மாதம் ஓடி போயிருந்தது. இந்த 1 மாதத்தில் லாவண்யா ஸ்கூல் போய் வரும் நேரம் தவிர மேனகா ஆஃபீஸ் போய் வந்தாள். ரகசியமாக ஏதேதோ வேலைகள் செய்து கொண்டிருந்தாள். அன்று இரவு 8:30 மணி. மாடிப்படிகளில் ஏறி சௌமிதாவின் வீட்டிற்குள் நுழைந்தாள். முன்ஹாலில் விஜயோடு லாவண்யா விளையாடி கொண்டிருந்தாள். வாங்க மேனகா, உள்ள வாங்க என்றான் விஜயேஷ் கொஞ்சம் பரபரப்போடு. உள்ளே வந்து சோஃபாவில் உட்கார்ந்தாள் மேனகா. சௌமிதா சமையல் வேலையாக இருந்தாள். சௌமி, 2 பேரும் விளையாடிட்டுருங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. மேனகா வந்திருக்காங்க. சௌமிதா அடுத்த வினாடி புடவை தலைப்பால் கைகளை துடைத்து கொண்டு புன்முறுவலோடு வெளிப்பட்டாள். வா மேனகா, கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேனே. பரவாயில்ல சௌமி, நாளைக்கு நீயும் விஜயேஷும் என் கூட பட்டன் கம்பெனிக்கு வரணும். சௌமிதா கணவனை பார்த்தாள். நாளைக்கு ஏதாவது இன்டர்வியூ இருக்கா விஜய்? நாளை மறுநாள் தான் பீலமேட்டில் ஒரு இன்டர்வியூ இருக்குது. மீண்டும் மேனகாவிடம் திரும்பினாள். சரி போகலாம் மேனகா. மேனகா எழுந்து கொண்டாள். மேனகா, 5 நிமிஷத்தில் டிஃபன் ரெடி ஆகிடும், சாப்பிட்டுட்டு போகலாமே. இல்லை சௌமி, சப்பாத்திக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நான் வர்றேன் என்றவள் லாவண்யாவை பார்த்தாள். லாவண்யா, மம்மி கூட வர்றியா? லேட் ஆகுமா? தலை தூக்கி அம்மாவின் முகம் பார்த்தாள். ப்ளீஸ் மம்மி, கொஞ்ச நேரம் கழித்து வர்றேனே. இட்ஸ் ஓகே என்றவள் மாடி இறங்கி போனாள். அடுத்த நாள் காலை 10 மணிக்கு மூவரும் காரில் பயணித்து கவுண்டம்பாளையம் பட்டன் கம்பெனியின் முன்னால் இறங்கினார்கள். தலை நிமிர்ந்த சௌமிதாவும் விஜயேஷும் அதிர்ந்தே போனார்கள். அன்பரசி பட்டன் கம்பெனி என்று போர்டு முகப்பில் தெரிந்தது. இன்ப அதிர்ச்சி தான். மேனகா, என்ன இது? உனக்கு தான் அன்பரசிங்கிற பேர் பிடிக்கும்னு சொன்னியே, அதுதான். இது எதுக்கு மேனகா? உள்ளே வா சொல்கிறேன் என்ற மேனகா உள்ளே நடக்க இருவரும் பின்னால் தொடர, வேலையாட்கள், ஆஃபீஸ் அலுவலர்கள், சூப்பர்வைசர்கள், GM என்று எல்லாருமே வணக்கம் தெரிவித்து மரியாதைப்படுத்தினார்கள். மூவரும் MD அறைக்குள் நுழைந்தார்கள். விஜயேஷும் சௌமிதாவும் கண்களால் பிரமித்தார்கள். ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட அழகான அறை, சுழல் நாற்காலி போடப்பட்டு அதற்கு முன்னால் நீளமான மேஜை, அதன் முன்னால் பார்வையாளர்களுக்கு போடப்பட்ட அழகான குஷன் நாற்காலிகள். மேனகா நிமிர்ந்து விஜயேஷை பார்த்தாள். விஜயேஷ், அந்த MD நாற்காலியில் போய் உட்காருங்க. தலை முதல் கால் வரை சிலிர்த்து போனா விஜயேஷ். மேனகா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ப்ளீஸ் போங்க. தயக்கமாய் நாற்காலியில் அமர்ந்தான். எங்கோ மிதப்பது போன்ற ஒரு உணர்வு. சௌமி, நீயும் உட்காரு என்று இருவரும் விஜயேஷ் எதிரில் உட்கார்ந்தார்கள். அடுக்கடுக்கான ஆச்சரியத்தால் தவிப்போடும் மேனகாவை பார்த்தாள் சௌமியா. சௌமி, நான் சொல்கிறத கவனமாக கேளு. எனக்கு ஒரே மகள் லாவண்யா. லட்சமாக கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. அடுத்த தலைமுறைக்கும் இது போதும். தவிர இன்னும் என்னோட கணவர் அமெரிக்காவில் லட்சமாக சம்பாரிச்சிட்ருக்கிறாரு. பணம் மட்டுமே நிம்மதியை கொடுத்துடாது சௌமி. ஆனால் நீ நிம்மதி இல்லாததுக்கு காரணம் பணம் தான் எனக்கு தெரியும். ஒரு வேலை இல்லை, அதன் மூலமாக வர்ற வருமானம் இல்லை. நான் உன்மேல ஒரு நல்ல நட்பு வச்சுருக்கேன். அதை விட பரிசுத்தமான அன்பு வச்சுருக்கேன். நீயும் உன் கணவரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காகத்தான் நான் இந்த பட்டன் கம்பெனியை உனக்காக விலைக்கு வாங்கினேன். அந்த நிமிஷத்துலேருந்து ஒவ்வொன்றையும் என் கணவரோட அனுமதியோடு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். நான் உன் மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருக்கேன். ஆனால் என் கணவர் என் மேலே உயிரியே வச்சுருக்கிறாரு. என்னை ஏன்னு ஒரு வார்த்தை கேட்கல, வேண்டான்னு விரல் நீட்டி தடுக்கலை. இந்த கம்பெனி என் பேரில் தான் இருக்கும். ஆனால் இதனோட நிர்வாக உரிமையெல்லாம் உன் கணவர் விஜயோட பேரில் எழுதி வச்சுருக்கேன். அன்பரசி பட்டன் கம்பெனியோட பேரில் எழுதி வச்சுருக்கேன். அன்பரசி பட்டன் கம்பெனி என்ற பெயர் கூட அந்த பத்திரத்தில் பதிவு செய்யப்பட்டு விளக்கம் தரப்பட்டிருக்குது. என்னோட காரை கூட கம்பெனிக்கு எழுதி வச்சுட்டேன்.
நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கம்பெனி லாபத்தில் உங்களுக்கு 75%, எனக்கு 25%. இந்த நிபந்தனை கூட டாக்குமெண்ட்டில் இருக்குது. சௌமிதா ஏதோ ஒன்றுக்கு கட்டுப்பட்டு உருகிய நிலையில் இருந்தால், அப்புறம் நான் குடியிருக்கிற பங்களாவை மட்டும் உன் பேருக்கு எழுதி வச்சிட்டேன் சௌமி. பட்டென்று நிமிர்ந்து மேனகாவை பார்த்தாள். என்னது, பங்களாவை என் பேரில் எழுதி வச்சிட்டியா? அப்படின்னா நீ? மெல்லிய அதிர்ச்சி சௌமிதாவின் விழிகளில் படர்ந்தது. சிரித்தாள் மேனகா. 3 மாதத்துக்கு முன்னாலேயே நானும் என் ஹஸ்பண்டும் முடிவு பண்ணியாச்சே. அடுத்த மாதம் அமெரிக்கா போகிறேன், அங்கேயே செட்டில் ஆகிடுவேன். என்னோட பங்களாவை விற்றா பணம் கிடைக்கும். அதுதான் என்கிட்ட நிறைய இருக்கே. பணத்துக்காக யாருக்கோ நான் வாழ்ந்த பங்களாவை விற்றுட்டு போகிறத விட என் மனசில் இருக்கிற உனக்கு என் ஞாபகார்த்தமாக விட்டு கொடுத்துட்டு போகிறதுல தாண்டி எனக்கு சந்தோஷமே. சௌமிதா ஏதோ சொல்ல வாயை திறக்க, இரு சௌமி, நான் பேசி முடிச்சிட்றேன். இதையெல்லாம் நீ சுய கௌரவம் பார்த்து மறுக்க நினச்சினா என்னோட நட்பை இப்போவே உதறிட்டு போயிடு. சௌமிதா உதடுகள் துடிக்க, விழிகளில் நீர் துள்ள மேனகாவை பார்த்தாள். முத்தையா, மேனகா கூப்பிட்டாள். சூட்கேஸோடு உள்ளே வந்தார் டிரைவர் முத்தையா. அதை வாங்கி 2 பத்திரங்களையும் வெளியே எடுத்தாள். சௌமி, ஒரு பத்திரம் கம்பெனி சம்மந்தப்பட்டது, இன்னொன்று என் ஞாபகமாக நான் உனக்கு எழுதி வச்ச பங்களா பத்திரம். வாங்கிக்க, மறுக்காத. உனக்கு பொறுமை இருக்குது, நல்ல திறமை இருக்குது. வாழ்க்கையில் உன்னால் ஈஸியாக ஜெயிக்க முடியும். பெஸ்ட் ஆஃப் லக். பத்திரங்களை சௌமிதாவின் கைகளில் திணித்தாள். சௌமிதாவுக்கு நெஞ்சுக்குள் ஏதோ குமரி கொண்டு வந்தது. அழுகை உதடுகளை பிசைந்து கொண்டு வந்தது. பட்டென்று மேனகாவின் தோளில் புதைந்து குலுங்கினாள். ஏ சௌமி, என்ன அழுக? எழுந்துரு. மேனகா, இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? இந்த கடனை எத்தனை ஜென்மம் எடுத்து தீர்க்க போகிறேன்? அழுகை விம்மலாக வெடித்தது. இந்த ஜென்மத்திலேயே தீர்க்கலாமே சௌமி, விழுக்கென்று நிமிர்ந்தாள். எப்படி? நான் அமெரிக்கா போன பிறகு சதா என்னையே நினச்சிட்டு இருந்தா கடன் தீர்ந்துடும். சௌமிதாவை பார்த்து கண்ணடித்தாள். குபீர் என்று சிரித்து விட்டாள் சௌமிதா. தன் எதிரே நடப்பவை எல்லாவற்றையும் ஒரு உணர்ச்சி பிழம்போடு பார்த்து கொண்டிருந்தான் விஜயேஷ். அடிப்பட்ட பாம்பாக தனக்குள் சீறிக்கொண்டிருந்தாள் கனகாம்பரி. சௌமிதாவை நினைத்தபோது ஆத்திரமாக வந்தது. உடம்பெல்லாம் கோபம் பொங்கியது. அவமானம், அவமானம். கணவர் அவள் கன்னத்தில் பலார் என்று அறைந்த அந்த காட்சி கண் முன்னால் நின்றது. கன்னத்து சதைகள் துடித்தது. இத்தனை வருட தாம்பத்திய வாழ்க்கையில் என் கணவர் கோபமாக கூட ஒரு வார்த்தை பேசியதில்லை. ஆனால் இவளால் தானே கை நீட்டி அடித்து விட்டார். அதனால் தானே திட்டம் போட்டு இவளை வீட்டை விட்டே அனுப்பினேன். தெருவில் நிற்பாள் என்று பார்த்தால் தேரில் ஏறி அல்லவா உட்கார்ந்திருக்கிறாள். யாரோ அவளுடைய உயிர் தோழியா. அவள் இந்த சௌமியை உயரத்தில் தூக்கி வைத்து விட்டாளே. என் கனவை தவிடுபொடியாக்கி விட்டாளே. சௌமிதாவின் வாழ்க்கை கண்ணீரோடு தெருவில் நிற்கும் என்று நினைத்தால் அமுத வாழ்க்கையாக அல்லவா அவளுக்கு கிடைத்திருக்கிறது. நான் தோற்று போய் கொண்டிருக்கிறேனா? கூடாது. இவளிடம் தோற்கக்கூடாது. இவளிடம் லட்சம் லட்சமாக பணம் வரட்டும். பணம் மட்டும் ஒருவருக்கு சந்தோஷத்தை கொடுத்து விடுமா? சௌமிதாவிடம் பணம் நிலைத்து விட்டது. அதை நான் அழிக்க முடியாது. ஆனால் அவள் வயிற்றில் வளரும் குழந்தையை என்னால் அழிக்க முடியுமே. பணம் இருந்து என்ன? குழந்தை செல்வம் வேண்டுமா? அவள் வயிற்று குழந்தையை அழித்துவிட வேண்டும். இனிமேல் அவளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாத அளவுக்கு பயனற்றதாக போக வேண்டும். காலம் முழுவதும் குழந்தை இல்லாமல் அந்த சௌமிதா கண்ணீர் வடித்து சித்திரவதைப்பட வேண்டும். அதை நான் பார்த்து பார்த்து ரசிக்க வேண்டும். திட்டம் போடத் தொடங்கினாள் கனகாம்பரி. விடிய விடிய விழிகள் மூடவில்லை. விடியற்காலை கணவன் சக்திகுமார் ஆபீஸ் புறப்பட்டு போனதும் ரகசியமாக எங்கெங்கோ அலைந்தாள். முகம் தெரியாத மனிதர்கள், செல்போன் எண்கள் கிடைக்க சர்வ ஜாக்கிரதையாக பேசினாள். விஷயம் ஒப்பித்தாள். நேரம் பேசப்பட்டது. கடைசியாக 50,000 முடிவானது. மறுநாள் 11:30 மணி. அவர்கள் ரேஸ்கோர்ஸ் ரோட்டில் சிவப்பு சட்டையில் காத்திருப்பது என்று சொன்னார்கள். கனகாம்பரி 10 மணிக்கே வங்கிக்கு சென்று 10 பவுன் நகையை அடகு வைத்து 50,000 பெற்றுக்கொண்டு ஆட்டோ பிடித்து ரேஸ்கோர்ஸ் ரோட்டில் அவர்கள் சொன்ன இடத்தில் இறங்கி கொண்டாள். ஜனங்கள் நடமாட்டமே இல்லை. அவர்கள் காத்திருந்தார்கள். சௌமிதாவின் ஃபோட்டோ கொடுத்தா. வீட்டு விலாசம் சொன்னா. கவுண்டம்பாளையம் கம்பெனி விலாசம் சொன்னா. குழந்தை மட்டும் கலையக்கூடாது, கூடவே கர்ப்பப்பையும் சேதாரம் ஆகணும். ஆனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது. பணம் 50,000 கை மாறியது. போகும்போது ஒன்றை மட்டும் கடுமையாக சொன்னால், எந்த விதத்திலையும் என் பெயர் வெளியே வரக்கூடாது. காலியாக போன ஆட்டோவை கைத்தட்டி ஏறிக்கொண்டாள். ஆட்டோ ராமநாதபுரம் நோக்கி ஓடியது. இரவு 8 மணி. ஒரு கான்ட்ராக்ட் விஷயமாக ஈரோடு போயிருந்தான் விஜயேஷ். கார் கவுண்டம்பாளையத்தை உதறிவிட்டு ஒரு கம்பெனியை தாண்டும் போது ரோட்டில் ஒருவன் கை கால்களை இழுத்து கொண்டிருக்க, முத்தையா காரை ஓட்டி கொண்டிருக்க, பின் ஸ்பாட்டில் சௌமிதா உட்கார்ந்திருந்தாள்.
முத்தையா கொஞ்சம் காரை நிறுத்துங்க. ஏம்மா யாரோ கை கால் வலிப்பு வந்து ரோட்டில் கிடக்குறாங்க பார்த்தீங்களா, பாவம் இல்லை, வேண்டாமா போயிடலாம், காரை நிறுத்து முத்தையா. சௌமிதா கொஞ்சம் அதட்டலாக சொல்ல முத்தையா காரை ஓரமாக நிறுத்தினான். சௌமிதா பின் கதவை திறந்து இறங்கி அவனை நெருங்கினாள். சட்டென்று எழுந்து நின்றான் அவன். அதிர்ந்து போனாள். ரோட்டோரமாக திடீரென்று ஒருவன் முளைத்தான். கைகளில் 2 உருட்டை கட்டைகள். ஒன்றை கைகால் வலிப்புக்காரனிடம் வீசினான். அவள் என்ன ஏதென்று உணர்வதற்குள் இருவரும் சௌமிதாவின் வயிற்றை குறிவைத்து தாக்க ஆரம்பித்தார்கள். முத்தையா பதறி போய் ஓடினா. கத்திக்கொண்டே, யாரா நீங்க, ஐயோ யாராவது ஓடி வாங்களேன். ரோட்டில் போனவர்கள் 5-6 பேர் ஓடி வர அந்த 2 பேரும் உருட்டுக்கட்டைகளை போட்டுவிட்டு கிடைத்த திசையில் ஓடினார்கள். அம்மா வயிற்றை பிடித்து கொண்டு துடித்தாள் சௌமிதா. யாராவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். முத்தையா கெஞ்ச 2-3 பேர் சௌமிதாவை தூக்கி காரின் பின்னிருக்கையில் கிடத்தினார்கள். கார் வடகோவை ரோட்டில் பயணித்து லாலி ரோட்டில் திரும்பி ஹாஸ்பிட்டலை நோக்கி பறந்தது. இரவு 9 மணி. கனகாம்பரிக்கு லேசாக வயிற்றை வலித்தது. என்னங்க வயிறு வலிக்குது, பாத்ரூம் போயிட்டு வர்றேன் சொல்லிவிட்டு கதவு திறந்து கழிப்பறைக்கு போனா. அதே நேரம் செல்போன் ஒலித்தது. சக்திகுமார் அதை எடுத்து பச்சை பட்டனை தட்டி காதில் பதிக்க மறுமுனையில் ஒரு முரட்டு குரல் மிகவும் மெதுவாக பேசியது. ஹலோ மேடம், நீங்கள் சொன்னபடி அந்த சௌமிதா பொண்ணை உருட்டுக்கட்டையால் புரட்டி எடுத்துட்டோம். இந்நேரம் அவளோட குழந்தையும் கர்ப்பப்பையும் செதறி போயிருக்கும். சக்திகுமாரின் கையிலிருந்து கனகாம்பரியின் செல்போன் நழுவி கீழே விழுந்தது. மனோன்மணி நர்சிங் ஹோம். 1 மணி நேரம் சௌமிதாவுக்கு ஆப்ரேஷன் நடந்தது. டாக்டர்களால் குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் சௌமிதா பிழைத்து கொண்டாள். ஆப்ரேஷன் முடிந்து 1 மணி நேரம் கழித்து கண் விழித்தாள். எல்லாரையும் பார்க்க டாக்டர் அனுமதித்தார். முருகானந்தம், அன்பரசி, விஜயஸ், மேனகா, குழந்தை லாவண்யா, சக்திகுமார், கனகாம்பரி, கார்த்திக் என்று எல்லாருமே உள்ளே நுழைந்தார்கள். தன்மேல் துளி கூட யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்று கனகாம்பரியும் உடன் சேர்ந்து கொண்டாள். அன்பரசியை பார்த்ததும் வெடித்து கொண்டு கதறினாள் சௌமிதா. அம்மா, நீங்கள் ஆசைப்பட்டபடி என்னால் குழந்தையை பெற்று தர முடியலம்மா. தொண்டைக்குள் விம்மி வெடித்தாள். அன்பரசியும் கண்கள் கலங்க சௌமிதாவின் கைகளை பிடித்து கொண்டாள். சௌமிதா, குழந்தை மட்டும்தாம்மா கலைஞ்சு போச்சு, நீ உயிரோட வந்துட்டுல, உன்னோட கர்ப்பப்பைக்கு எந்த ஆபத்தும் இல்லை, டாக்டர் சொன்னார். உனக்கு தாயாகிற பாக்கியம் இன்னும் இருக்கு. மேனகா சொல்ல வாயை திறந்து வார்த்தைகளை இறக்கினாள். சௌமி, உனக்கு விரோதி யார் இருக்காங்க சொல்லு. எனக்கு தெரியாது மேனகா. சக்திகுமார் குரலை உயர்த்தி உறுதியாக சொன்னான். எனக்கு தெரியும். ஒரு சில வினாடிகள் மூச்சே நின்றது கனகாம்பரிக்கு. முகம் உடம்பெல்லாம் வியர்வை பெருகியது. விற்றென்று சக்திகுமாரிடம் திரும்பினாள் மேனகா. விழிகளில் கோபம். சொல்லுங்க சார், யார் அது? போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடலாம். அதுக்கு அவசியமே இல்லை மேனகா, நான் புகார் கொடுத்தாச்சு. இந்த நேரம் போலீஸ் வந்துட்டுருக்கோம் என்ற போதே இன்ஸ்பெக்டர் கோசலை ராமனும் 2 பெண் காவலர்களும் உள்ளே நுழைந்தார்கள். இன்ஸ்பெக்டர் பொதுவாக எல்லாரையும் பார்த்து கேட்டார். இங்கே சக்திகுமார் யாருங்க? நான் தான் இன்ஸ்பெக்டர் என்றான் சக்திகுமார். சௌமிதாங்கிற பொண்ணை கொலை முயற்சி பண்ண இருக்காங்கன்னு நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? எஸ் சார். சரி, இதில் கனகாம்பரி யார்? திக் என்றது இதயம். கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. உடம்பெல்லாம் நடுங்க. நான் தான் என்றால் கனகாம்பரி. சௌமிதாவை கொலை முயற்சி பண்ணினதுக்காக உங்களை கைது பண்ணுறேன். கான்ஸ்டபிள், கமான் குயிக். இன்ஸ்பெக்டர் கோசலைராமன் மெல்ல தலையசைக்க விலங்கோடு பெண் காவலர்கள் கனகாம்பரியை நெருங்க. இன்ஸ்பெக்டர், 1 நிமிஷம் என்றால் சௌமிதா. இன்ஸ்பெக்டர் திரும்பி அவளை பார்த்தார். என்னம்மா, இது எங்கள் குடும்ப பிரச்சனை இன்ஸ்பெக்டர், இந்த நடவடிக்கை வேண்டாமே. இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாருமா, ஆனால் பிரச்சனை என்னோடது தானே இன்ஸ்பெக்டர். இருக்கலாமா, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்காதப்போ நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தானே ஆகணும். சௌமிதா சக்திகுமாரிடம் திரும்பினாள். பெரியத்தான் ப்ளீஸ், அக்காவை கைது பண்ணி கொண்டு போனால் இவங்களோட நம்ம குடும்ப மான மரியாதை எல்லாமே தெருவுக்கு போயிடும். அதுக்கு பின்னால் யார் தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? ப்ளீஸ் பெரியத்தான், கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கோங்க. இல்லை சௌமிதா, இவ்வளோ பெரிய பாவம் செஞ்ச இவளை மன்னிக்கவே கூடாது. தண்டனை அனுபவிச்சே தீரணும். அக்கா, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா மரண தண்டனையை விட அது கேவலமான தண்டனையாக தானே இருக்கும் பெரியத்தான். அக்கா காலம் முழுவதும் அவமானப்பட்டு வாழ முடியுமா? அந்த அவமானம் குழந்தை கார்த்திகை தொடராதா? ப்ளீஸ் பெரியத்தான், எனக்காக அக்காவை மன்னிச்சு கொடுத்த புகாரை வாபஸ் வாங்குங்க என்று சௌமிதா பரிதாபமாக கெஞ்ச
பாவமாக இருந்தது சக்திகுமாருக்கு. அவன் மனம் மாறி வாயை திறந்தபோது கத்தினா விஜயேஷ். வேண்டாண்ணா, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்காத. விற்றென்று விஜயேஷிடம் திரும்பினாள் சௌமிதா. ஏன் இப்படி பண்ணுறீங்க? அக்கா கோபத்தில் ஏதோ இப்படி பண்ணிட்டாங்க, அவங்கள பழி வாங்குற நேரமா இது? இல்லை சௌமிதா, அன்னிங்கிறவங்க தாய்க்கு சமம். ஆனால் இவங்க என்னோட குழந்தையவே கொன்னுட்டாங்களே, இவங்கள மன்னிக்கிறதே பாவம். சௌமிதா மெல்ல தவித்தாள். விஜய், என்ன பேசுகிறீங்க நீங்கள்? பிரச்சனையை ஏன் பெருசாக்குறீங்க? அக்கா மேலே கோப காட்ட நேரமா இது? இதை பாருங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்காக உங்ககிட்ட எதுவுமே நான் கேட்டதில்லை. இப்போ கேட்குறேன், எனக்காக இந்த பிரச்சனையை விட்டு கொடுத்துருங்க ப்ளீஸ். சௌமிதா கையெடுத்து கும்பிட்டாள். விஜயேஷின் முகத்திலிருந்து கோபம் மெல்ல கரைய கூப்பிய கைகளோடு சக்திகுமார் பக்கம் திரும்பினாள். பெரியத்தா, தயவு செஞ்சு புகாரை வாபஸ் வாங்குங்க. சரி சௌமிதா என்றவன் இன்ஸ்பெக்டருடன் திரும்பினான். இன்ஸ்பெக்டர், நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஓகே, இதையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. ஆகட்டும் சார். இன்ஸ்பெக்டர் கனகாம்பரியை தலை முதல் கால் வரை ஒரு புழுவை பார்ப்பது போல கேவலமான பார்வை பார்த்துவிட்டு நடந்தார். பெண் காவலர்களும் புறப்பட்டனர். ஒவ்வொருவராக வெளியேற கனகாம்பரி தனித்து நின்றாள். அப்படியே அசையாமல் நின்றாள். அக்கா, இப்படி வந்து நாற்காலியில் உட்காருங்க என்றாள் சௌமிதா. மெல்ல சௌமிதாவை நெருங்கியவள் பட்டென்று கால்களை பிடித்து கொண்டாள். துடித்து போனாள் சௌமிதா. அக்கா, என்ன காரியம் பண்ணுறீங்க? உன்னோட கால்களை பிடிக்கிறது தப்பே இல்லை சௌமிதா. நான் நகைகள் பணம் கொண்டு வந்தேன், நீ ஒன்றுமே கொண்டு வரலன்னு பொறாமப்பட்டேன். ஆனால் நீ கொண்டு வந்த அன்பு, பணிவு, பொறுமை, இதில் எல்லாத்தையுமே நீ ஜெயிச்சிட்ட. என்னோட பொறாமையால் இப்படி அசிங்கப்பட்டு நிற்கிறேன். என்னை மன்னிச்சிடு சௌமிதா. இல்லைக்கா, உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. நான் வர்றேன் சௌமிதா என்று கனகாம்பரி விஜயேஷிடம் திரும்பினாள். அவனை நிமிர்ந்து பார்க்க மனம் கூசினாள். தம்பி, நீங்கள் சொன்ன மாதிரி அன்னிங்கிறவ இன்னொரு அம்மா தான். அந்த அம்மா செய்யக்கூடாத பாவத்தை நான் செஞ்சிட்டேன். முடிஞ்சா என்னை மன்னிச்சிடு. விஜயேஷ் முகத்தை வேறுபுறம் திருப்பிக்கொள்ள கனகாம்பரி விழிகளில் நீர் சொட்ட சொட்ட வெளியேறினார். அடுத்த 2வது நிமிடம் மேனகாவுடன் மகன் லாவண்யா கணவர் ரித்தின் உள்ளே நுழைந்தார். வாங்க என்ற சௌமிதாவின் முகம் சந்தோஷத்தில் பூத்தது. சௌமி, இவர்தான் என்னோட கணவர் ரித்தின் என்று அறிமுகப்படுத்தினாள் மேனகா. வாங்க என்று எழ முயன்றாள் சௌமிதா. பரவாயில்ல, அப்படியே படுங்க என்றான் ரித்தின். மேனகா சிரித்தாள். என்ன சௌமி, குபீர்னு என்னோட கணவரை அறிமுகப்படுத்துகிறேன்னு பார்க்குறியா? அரை மணி நேரத்துக்கு முன்னால் தான் என்னோட செல்லுக்கு பேசினார். கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன்னு நான் எல்லா விவரங்களும் சொல்லி மனோன்மணி நர்சிங் ஹோமுக்கு வர சொன்னேன். உடம்புக்கு எப்படி இருக்கு என்றான் ரித்தின். பரவாயில்லை என்றால் கண்ணில் நீர் நிறைய சௌமி. சௌமி, ஏண்டி அள்ளற? இல்லை மேனகா, எந்த சிநேகிதியும் தன் கம்பெனியவே விட்டு கொடுத்துட்டு தான் வாழ்ந்த பங்களாவையும் எழுதி கொடுத்துட்டு அன்பு காட்டுவாளா? நான் செய்வேண்டி, உனக்காக எதுவும் செய்வேன். எனக்காக நீ எதுவும் செய்வேன்னு தெரியும் மேனகா. உன்னோட அன்பு, அதோட ஆழம். என்னோட கணவரை மற்றவங்க பார்வையிலிருந்து ஒரு படி கீழே இறக்கிடக்கூடாது இல்லையா? விழுக்கென்று நிமிர்ந்து சௌமியாவை பார்த்தால் மேனகா. சௌமி, நீ என்னடி சொல்கிற? மற்றவங்க பார்வையில் என்னோட கணவர் கம்பீரமாக தெரியணும் இல்லையா? எங்களை உதாசீனப்படுத்தினவங்க முன்னால் அவர் தலை நிமிர்ந்து நிற்கணும், நடக்கணும். சௌமி, எனக்கு எதுவுமே புரியல. சௌமிதா தலையணை அடியிலிருந்து ஒரு பத்திரத்தை எடுத்து மேனகாவிடம் நீட்டினாள். என்ன இது? பத்திரம்? பத்திரமா? என்ன பத்திரம்? மேனகா, நீ என்னை பார்க்க இங்கே வருவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் 10 நாளைக்கு முன்னாலேயே நானும் என் கணவரும் முடிவு பண்ணி இந்த பத்திரத்தை எழுதினோம். நீ எனக்கு எழுதி வச்ச உன் பங்களாவை அனாதை குழந்தைகள் காப்பகத்துக்கு எழுதி வச்சுட்டோம். அதுக்கு மேனகா குழந்தைகள் காப்பகம்னு பேர் வச்சு ரிஜிஸ்டரும் பண்ணியாச்சு. மேனகா எதுவும் பேசாமல் நின்றாள். மேனகா, எனக்கு இன்னொரு உதவியை நீ செய்வியா? சொல்லு சௌமி. கம்பெனி வருமானத்தில் எங்களுக்கு 75% எழுதி வச்சிருக்கல. எங்கள் உண்மையான உழைப்புக்கு 25% போதும் மேனகா. மீதி 50% வருமானம் மேனகா குழந்தைகள் காப்பகத்துக்கு போகிற மாதிரி எழுதி வச்சிடு மேனகா. அந்த குழந்தைகள் காப்பகம் நல்லபடியாக நடக்க உதவியாக இருக்கும். சௌமிதாவின் முகத்தையே ஆழமாக பார்த்து கொண்டிருந்தாள் மேனகா. ஏன் மேனகா, என் மேலே கோபமா? சௌமிதாவை நெருங்கி அவள் தலையை மெதுவாக கோதிவிட்டாள். இல்லை சௌமி, உன் மேலே எனக்கு கோபமே வராது. என்ன, எனக்கு ஒரு வருத்தம். நீயும் உன்னோட குழந்தைகளும் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். பட் அது நடக்கலை. அப்புறம் நாளைக்கு நானும் என் கணவரும் அமெரிக்கா புறப்படுறோம். 2 மாதம் கழித்து ஒரு முறை திரும்பி வர்றப்போ நீ கேட்ட மாதிரி கம்பெனி பத்திரத்தை மாற்றி எழுதி தர்றேன். போதுமா? ரொம்ப நன்றி மேனகா. இது நன்றி இல்லடி சௌமி, இது என்னோட நட்பின் காணிக்கை. நான் வர்றேன் என்று போக திரும்பிய மேனகா சௌமிதாவின் கன்னத்தை பற்றி மென்மையாக முத்தமிட்டாள். அந்த முகத்தில்
முத்தத்தில் உண்மையான நட்பு தெரிந்தது. நிமிர்ந்தபோது கண்களில் நீர் மேகங்கள். மேனகாவும் ரித்தினும் கைகளை அணைத்து விடை பெற்றுக்கொண்டு புறப்பட்டார்கள். திரும்பி செல்லும் அவர்களையே சௌமிதா விழிநீரோடு பார்க்க ஆரம்பித்தாள். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.